ஆனால் குழந்தைகளுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம எவ்வளோ க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அவர்கள் விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறோமா, அவர்கள் விரும்பிய விதமாக விளையாட அனுமதிக்கிறோமா, அவர்கள் விரும்பிய உணவுகளை நம்ம சாப்பிட அனுமதிக்கிறோமா, அவர்களுக்கான புத்தகங்களை நாம் உருவாக்குகிறோமா, இதெல்லாமே நமக்கு நாமே கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்விகள். உணவு கூட அவர்கள் ஜங்க் ஃபுட்டாக இருந்தால் வேணால் நம்ம மாற்றி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்குறோம். விளையாடுவதற்கு கூட வாரத்தில் ஒரு முறையாவது பூங்காக்குகளுக்கு அழைச்சிட்டு போயிட்டு, கடற்கரைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்க விளையாடுறதுக்கான சில ஒரு இடத்தை நம்ம அமைச்சு கொடுக்குறோம். ஆனால் அவர்களுக்கான இலக்கியங்கள் எழுதப்படுகின்றனவா, அது அவர்களை போய் சேர்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, ரொம்ப 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 அடிப்படையான கேள்வி அது. இந்த கேள்விக்கான பதில் நம்ம தொடர்ச்சியாக எழுதும் போது தான் கிடைக்கும். அப்படி எழுதுறதுக்கான வாய்ப்பு எப்பொழுது அமையும் அப்படின்னா, இது மாதிரியான பயிலரங்குகள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதோட தேவையை உணர்ந்து குழந்தைகளுக்காக நிறைய எழுத வேண்டியிருக்குங்கிற அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொண்டு அரசு தொடர்ச்சியாக முன்னெடுத்துகிற முயற்சிகள் நம்ம கரம் தட்டி அவங்கள பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சிகளை தமிழ்நாடு அரசு நடத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் எந்த கண்காட்சிக்கு போனாலும் மனுஷபுத்திரன் சொன்னது போல் அருகில் இருக்கிற பள்ளிகள்லேருந்து வேன்களில் மாணவர்கள் அந்த புத்தக கண்காட்சிக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் சென்னை புத்தக கண்காட்சி பார்த்தாலும் தினமும் ஏதாவது ஒரு சீருடையோட மாணவர்கள் அந்த புத்தக கண்காட்சியில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. பல மாவட்ட கண்காட்சியில் அதிகமாக மாணவர்களாக தான் இருப்பாங்க. அப்போ அதிகமாக வரும்போது இப்போ அவங்களுக்கு பிடித்த புத்தகங்கள், அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் அங்கே இருக்கணும் இல்லையா. அப்படி இல்லைன்னா அது அவங்கள வர வைக்கிறதுக்கான நோக்கமே அடிபட்டு போயிடும். அப்படி இல்லாமல் நிறைய நூல்கள் வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டோட ஒரு மக்கள் தொகை தோராயமாக ஒரு 8 கோடி அப்படின்னா அதில் ஒரு 1லேருந்து 1.5 கோடி பேர் குழந்தைகளாக இருப்பாங்க. 1.5 கோடி பேர் குழந்தைகளுக்கு அவங்க வருடத்தில் ஒரே ஒரு புத்தகம் வாங்கினா 1.5 கோடி புத்தகங்கள் விற்பனைக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஒருவேளை 2 புத்தகங்கள் வாங்கினா 3 கோடி புத்தகங்கள் இங்கே 3 கோடி புத்தகங்கள் ஒரு ஆண்டில் விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது எவ்வளோ பெரிய மார்க்கெட் அது. அது விற்பனை தளம் என்பது மட்டும் நான் இதை குறிப்பிடலை. அவர்களுக்கான அறிவை பரிமாறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பும் இங்கே இருக்குது. அதற்கான ஒரு ஏற்பாடை தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்குது. நான் தேன்சிட்டு, ஊஞ்சல், கனவாசிரியருங்கிற தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை நடத்துகிற இதழ்களில் நான் பணியாற்றி வருகிறேன். அந்த இதழும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகள் அனைத்துக்கும் அது போய் சேருது. லட்சக்கணக்கான பிரதிகள் 15 நாளுக்கு ஒரு முறை போய் சேருது. அதன் வழியாக நாங்கள் கதைகளை பேசுகிறோம், பாடல்களை கொண்டு சேர்க்கிறோம், புதிய புதிய தகவல்களை சேர்க்கிறோம், நிறைய விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துக்க முடியுது. அநேகமாக இது இந்தியாவில் ஒரு அரசே மாணவர்களுக்கான இதழ் நடத்துவது என்பது எனக்கு தெரிந்த அளவு இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். அப்படியான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிற தமிழ்நாடு அரசு அதோட அடுத்த கட்டமாக இப்போது கல்லூரி மாணவர்களிடம் சிறார் இலக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிற ஒரு முயற்சி இருக்கு இல்லையா. இதுக்கு நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது எனக்கு நான் நிஜமாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்காக உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நான் நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 20 பேர் வருவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கே ஒரு 50க்கு மேற்பட்ட நண்பர்கள் கூடியிருக்காது எனக்கு ரொம்ப நிஜமாகவே இந்த ஒரு காலை பொழுதை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக மாற்றிவிட்டது. இதுக்கு காரணம் ஒரு ஒரு பொறுப்புக்கு சரியான நபரை, அதில் ஆர்வம் இருக்கிற ஒரு நபரை அமர்த்தி விட்டாலே அந்த வேலையை என்ன செய்யணுமோ அதில் ஒரு பாதி வேலையை முடிஞ்சிடும் அப்படிங்குவாங்க. இந்த நூலகத்துறைக்கு இந்த மனுஷபுத்திரன் அவர்களை நியமித்ததில் அது பட்டவர்த்தமாக நம்ம உணர்ந்துக்கலாம். அவர் பல வேலைகளை இழுத்து போட்டு செய்துட்ருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த கடந்த 14 நாளுக்கான நிகழ்ச்சிகளே தினமும் யார் வர்றா என்ன, அதுக்கான ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறது, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை. அதை அவர் தொடர்ச்சியாக செய்கிறது மலைப்பாகவும் இருக்குது. இப்படியான சரியான நபர்களிடம் இந்த பொறுப்பு சேர்ந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. எனக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சிறார் கதைகளுக்கான மொழி. ஒரு ஊரில் ஒரு காக்கா பசியோடு இருந்துச்சு.
அப்படின்னோடனே நான் என்ன கதை சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு நீங்கள் கெஸ் பண்ண முடியுதா? பாட்டி வடை சுடுற கதை. சரி, அந்த கதையை இன்னும் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு ஊரில் ஒரு காக்கா ரொம்ப பசியோடு இருந்துச்சு, ரொம்ப தாகத்தோடு இருந்துச்சு. பசியை விட இப்போ முதல்ல தண்ணி குடித்தா போதுன்னு அது தோணுச்சு. இப்போ நான் எந்த கதையை சொல்கிறேன்? இப்போது ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரே ஒரு வரி தான் சேர்த்தேன். பசினோன்னு உங்களுக்கு ஒரு கதை உருவாகுது. காகம் வந்து பசியோடு இருக்கணுன்னே பாட்டி வடை சுட்ட கதை உங்களுக்கு நினைவில் வருது. அது கொஞ்சம் தாகத்தோடு இருக்கணுன்னே அந்த கதையை நாங்கள் நகர்த்திட்டு நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு வேற ஒரு கதையை அதுக்குள்ளார பொருத்துறதுக்கு பார்க்குறோம். அப்போ ஒரே ஒரு வரி இந்த கதையை நகர்த்திட்டு இன்னொரு கதையை பொருத்த முடியுதுன்னா, அப்போ ஒரு சிறுவர் கதைகளில் ஒரு வரி ஒரு வார்த்தை எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது. ஒவ்வொரு சொல்லுமே சிறார் கதைகளில் ரொம்ப முக்கியமானது. என்னிடம் பொதுவாக கேட்பாங்க, ஒரு குழந்தைகளுக்கான நாவல் எழுதும்போது, சிறுகதைகள் எழுதும்போது, நான் நாவலாக எழுதுனா சில சோஷியல் மீடியாவிலேருந்து விலகி ஒரு 2-3 மாதங்கள் அதுக்காகவே ஒர்க் பண்ணும்போது, அப்போ இந்த நேரத்தில் என்ன படிப்பீங்க? கூடுதலாக சிறார் இலக்கியம் சார்ந்து நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது என்ன படிப்பீங்க? வழக்கமாக படிக்கிறது வேறு. அப்படிங்கும்போது நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், கவிதைகள் படிப்பேன், பெரியவர்களுக்கான கவிதைகள் படிப்பேன். அந்த கவிதைகள் படிக்கும்போது மொழி குறித்த ஒரு பெரிய ஒரு புரிதல் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல கவிதைகளில் ஒரு சொல் கூட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது இன்னும் நம்ம மொழிக்குள்ளார இந்த விஷயத்துக்குள்ளார நம்ம தீவிரமாக இயங்கணுங்கிற ஒரு கான்சியஸ் நமக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் அந்த கான்சியஸில் இருந்துகிட்டு இருக்கிற மனநிலையில் இருக்கும்போதே நான் குழந்தைகளுக்கு கதைகள் எழுதும்போது நான் தேவையில்லாத விவரணைகளை அங்கே சேர்க்க வேண்டியதில்லை, தேவையில்லாத காட்சிகளை அங்கே சேர்க்க மாட்டேன். இது போதும், இதுக்குள்ளார புரிஞ்சிட்டா போதும், ரொம்ப விளக்குறேன்னு சொல்லி ரொம்ப எளிதாக்கி அவர்கள் ரொம்ப டைலூட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் அந்த கான்சியஸை வந்து எனக்கு கவிதைகள் கொடுக்கும். கவிதைகள் கொடுக்குறப்ப மொழி குறித்த ஒரு பிரஞையும் அதை எவ்வளோ கூருணர்வோடு நாம் பயன்படுத்த வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தையும் அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் இருந்தால் நான் என்னுடைய சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மொழி குறித்து பேசுவதற்கு முன்னாடி சிறார் இலக்கியம் குறித்து சில அடிப்படையான விஷயங்களை நாம் பகிர்ந்துக்கிறது நல்லதாக இருக்கும்னு தோணுது. டால்ஸ்டாய் உங்களுக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு உலகமே கொண்டாடுகிற ஒரு எழுத்தாளர். அவர் குழந்தைகளுக்கு நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். உலகமே கொண்டாடுகிற அற்புதமான எழுத்தாளர்கள் குழந்தைகளுக்காக எழுதியிருக்காங்க. அவங்களை தள்ளி வைக்கவே இல்லை, அவர்களும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கம் என்பதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அவர்கள் குழந்தைகளுக்காக நிறைய எழுதியிருக்காங்க. டால்ஸ்டாய் வந்து அவர் சொல்லும்போது, ஒரு குழந்தைகளுக்கு எழுதும்போது நீ குழந்தையாக மாறுறது எப்படி இதுங்கிற விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கலான்னா எப்படி உங்களால் குழந்தைய எழுத முடியாதுல்ல. ஒரு குழந்தையோட பேசுகிறது, குழந்தைகளோட விளையாடுறது, இது மாதிரியான விஷயங்களுக்குலாம் குழந்தைகளிடமும் நாம் கற்றுக்கொள்வதும், முதல்ல குழந்தைகள்கிட்ட பேசுறதுனால நம்ம மனசில் என்ன இருக்கும்? குழந்தைங்களுக்கு எதோ சொல்லிக் கொடுக்க போகிறோம், ஏதோ கற்றுக் கொடுக்க போகிறோம். ரோட்டில் நீங்கள் ஆச்சிட்டு போகும்போது, நீங்கள் அங்கே போகிற ஒரு மாட்டு வண்டியில் ஒருத்தவங்க போகிறாங்க, அதை பாருன்னு சொன்ன பெற்றோர்கள் ரொம்ப குறைவு. இல்லை வேறு ஏதோ அந்த சாலையில் இருக்கிற அந்த வேடிக்கைகளை காட்டுற பெற்றோர்கள் மிக மிக குறைவு. பார்த்துப்போ, இல்லை இந்த பக்கம் வா, தள்ளி நிற்காத, அங்கேயும் இங்கேயும் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் நம்ம ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். அவங்க கவனத்தோடு அவங்க பாதுகாப்பு குறித்து நாம் பேசுகிறோம் என்கிறதுலேருந்து மாற்றுக்கிறதுல தேவைதான். அது மட்டுமே தேவையில்லைங்க சொல்கிறேன். நீங்கள் அவங்களே பத்திரமாக அழைச்சிட்டு போகிறது, இடது பக்கமாக அழைச்சிட்டு போய் எந்த வாகனத்திலையும் மோதி விடாமல் பாதுகாப்பாக அழைச்சிட்டு வர்றதுங்கிறது வந்து மிக அடிப்படையான தேவை. அந்த இடத்துக்குள்ளே நம்ம மறுத்து பேசலை. ஆனால் அது மட்டுமே வேணுமா? ஒரு சாலையில் நடந்தபோது அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு எவ்வளோ காட்சிகள் இருக்குது, எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க, எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது, எவ்வளோ சத்தங்கள் இருக்குது, அவர்களுக்கு ரசிக்க கேட்கும் விதமான எவ்வளோ சத்தங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். அதெல்லாம் அந்த குழந்தைகளோடு நம்ம உரையாடுறோமானா இல்லை. அப்படி உரையாடும் போது தான் அந்த சத்தத்தை அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்ங்கிறது நமக்கு தெரியும். நம்ம இந்த வயதில் அவங்களுக்கு சில விஷயங்கள் கொடுக்கலாட்டினா பெரிய வயதில் நம்ம வந்து அவங்கள்ட்ட எதுவும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, விதைக்கிற காலத்தில் தொங்கிட்டு அறுவடை காலத்தில் அருவாளை தூக்கிட்டு போனானா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. குழந்தைங்களுக்கான அவங்க அந்தோட பயிற்சியில் அந்த மனதில் பதிய வேண்டிய ஒரு காலத்தில் அவங்க சரியான கதைகளை அவங்கள்ட்ட நம்ம சேர்க்கலாட்டினா
நம்ம அடுத்தடுத்த பெரியவங்களுக்கான புத்தகம் விற்கலை, பெரியவங்களுக்கான இலக்கியம் பற்றி யாருமே இந்த சமூகமே கண்டுக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நமக்கு எந்த தார்மீகமான உரிமையும் நம்மகிட்ட இல்லை. ஏன்னா நம்ம எந்த இடத்துல நம்ம இலக்கியத்தை விதைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம விதைக்க தவறுனா நம்ம அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் எவ்வளோ பெரிய மாடர்ன் தொழில்நுட்பத்தோடு நீங்கள் போனாலும் நீங்கள் அறுவடை செய்ய முடியாது. அது டால்ஸ்டாய் குழந்தைகளோட நீ எப்படி பழகிறதுங்க பொறுத்து தான் அப்படிங்கிறது தான். சிஎஸ் லூயிஸ் பற்றி யாரை கேள்விப்பட்டீங்களா? இல்லை, அவர் இல்லை. இது நார்னியா படம் பார்த்துறீங்களா? நார்னியாவோட அந்த கான்செப்டை எழுதின இவரோட நாவல்லேருந்து தான் அந்த நார்னியா படம் இதானுச்சு. இவர்கிட்ட ரொம்ப முக்கியமான சில்ட்ரன்ஸ் ஒர்க்லாம் இவர் பண்ணியிருக்காரு. இவர் ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் குழந்தைகளுக்கு எழுதுறது சம்மந்தமாக பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறார். இவர் சின்ன வயசுலேயே பீட்ரிக்ஸ் பாட்டர்னு ஒருத்தரோட ரைட்டரை, உச்சரிப்பு சரியாக இருக்கான்னு தெரில, அவர் ரொம்ப ஃபேண்டஸியான அவங்க எழுதின கதைகளை விரும்பி படித்தவர். இவர் மற்றவர்களுக்கு குழந்தைகளுக்காக எழுதும்போது என்னென்னலாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கும்போது முதல் விஷயம் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன செய்யக்கூடாதுங்கிறதுல ஆரம்பிக்கிறார். தவறு என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகள் விரும்புகிறத அப்படியே நம்ம கொடுக்கக்கூடாது. அது ஒரு கமர்ஷியலான விஷயம், ஒரு வணிகத்துக்கான விஷயம். இப்போ நம்ம திரைப்படங்களில் வரும்ல, ஒரு காதல் படம் வெற்றி அடைஞ்சிச்சா தொடர்ச்சியாக காதல் படங்களாகவே அதேமாதிரி வெற்றி அடைஞ்சுன்னு நினச்சிருவாங்க. ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒரு ஊருக்குள்ளார வந்துச்சுன்னா அது ஒரு நல்ல வியாபாரம் ஆனிச்சுன்னா பக்கத்துலேயே ஒரு 2-3 ஐஸ்கிரீம் கடை தோன்றிடா வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன தேவை இல்லை பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கறது அந்த இது இருக்கு இல்லையா, அப்படியான உத்தியாக நம்ம குழந்தைகளுக்கு அணுகக்கூடாது அப்படிங்கிறதா ஒரு முதல் விஷயமாக சொல்கிறார். அதுக்கு அவர் உதாரணமாக என்ன சொன்னார், அவர்கிட்ட ஒரு கையெழுத்து பிரதி வருது, ஒரு நாவல் ஒன்று எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவர் பிரித்து படிச்சுட்ருக்காரு. அதில் ஒரு டிவைஸ், ஒரு பொருள் ஒரு மந்திரப்பேட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பட்டன் அழுத்துனீங்கன்னா அந்த குழந்தை கேட்குற மாதிரியான ஐஸ்கிரீம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பட்டன் அழுத்தினீங்கன்னா அந்த குழந்தை விரும்புகிற மாதிரியான ஒரு உயிருள்ள நாய்க்குட்டி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அவர் இது என்ன, இது படிக்கும் போது குழந்தைங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்படி ஒரு பெட்டி கிடச்சா நமக்கு நல்லா இருக்கும்ல, இப்படி ஒரு கருவி கிடச்சா நல்லா இருக்கும்னு தோணும். ஆனால் இது நல்ல இலக்கியமா அப்படின்னா இது இல்லை. நீங்கள் அப்போ குழந்தைங்க இப்போ ஒரு வெளியன் இவ்வளோ நேரம் பேசணும் அவங்களுக்கு பிடிச்சதை பேசணும், அவங்க விரும்புகிற மாதிரியான விஷயத்தை கொடுக்குன்னு சொல்லிகிட்டே இருந்துட்டு இப்போ என்னன்னா வேறு ஏதோ வெளிநாட்டு எழுத்தாளர் பேரை சொல்லி அவங்க விரும்புறதை கொடுக்கறத விடவும் வேறு ஒன்று முக்கியம்னு சொல்கிறீங்களே, சரியானு ஒரு கேள்வி வரலாம். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன்கிட்ட ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, ரசிகர்கள் விரும்புகிறதா நீங்கள் கொடுக்குறீங்க இசையில் அப்படின்னு ஒரு கேள்வி தொடங்குது. அவர் நிப்பாட்டி சொல்கிறாரு, ரசிகர்கள் விரும்பினதை நான் கொடுக்கல, நான் கொடுக்கறது தான் அவன் விரும்புகிறான் அப்படின்னா. என்ன வித்தியாசம் அப்படின்னா, இல்லைப்பா என் ரசிகர் ரொம்ப என்னை விரும்பி பாட்டு கேட்குற ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், திடீர்னு அந்த பொண்ணு பிரிஞ்சிடுறான், அந்த விரக்தியில் எனக்கு ஏதாவது விஷத்தை கொடுங்க நான் குடிச்சிட்டு சாவுறேன் அப்படின்னு சொல்கிறான், நான் ஒன்றும் விஷத்தை எடுத்து கொடுத்துட முடியுமா? அவனுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதுதான் நான் கொடுக்கணுமே தவிர அவன் விரும்புறதெல்லாம் நான் கொடுத்துட்ருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். சில்ட்ரன் லிட்ரேச்சருக்குள்ளார இதுவும் ஒரு வகையில் நம்ம அது நேரடியாக அப்படியே அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. குழந்தைங்க விரும்புறது மட்டும் நம்ம கொடுக்க போகிறோமா அப்படின்னா வெறும் ஃபேண்டசிக்குள்ளாரையும் மிகு கற்பனைக்குள்ளாரையும் நம்ம அப்படியே முடங்கிடுவோம். அதுக்கப்புறம் அதில் ஒன்றுமே நடக்காது. அவர்களுக்கு என்ன தேவைங்கிறது அப்போ நம்ம உழைக்க இன்றைக்கி என்ன கல்வி படித்தால் எவ்வளோ முன்னேறலாம், நண்பர்களை எவ்வளோ நண்பர்களோடு சேர்ந்திருந்தால் எவ்வளோ வெற்றி ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு பழையபடி நம்ம நீதிநெறி கதைகளுக்குள்ளார போகணுமானா அதுவும் இல்லை. அப்போ ஆசிரியர் தனக்கு தெரிந்ததெல்லாம் கொட்டுறதுக்கான குப்பை தொட்டியாக சிறார் இலக்கியத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுமாரி குழந்தைகள் விரும்புகிற எல்லாத்தையும் ஒரு ஐஸ்கிரீம் கடையாக மாற்றுற மாதிரியான ஒரு இடத்தமாகவும் சிறார் இலக்கியத்தை நம்ம மாற்றக்கூடாது. அப்போ 2 பேரும் ஒரு இடத்துல ஒரு கை கோக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஒரு ஆசிரியரும் ஒரு கதையாசிரியரும் அதை வாசிக்க போகிற சிறுவர்களும் சேர்ந்து ஒரு இடத்துல கை கோக்க வேண்டியிருக்குது. அந்த இடத்த யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வெற்றிகரமான சிறார் எழுத்தாளராக மாற முடியும். தான் நினச்சதெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் அது குழந்தைங்களுக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்காது. இப்போ அவங்களுக்கு பிடிச்சது மட்டுமே எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய உண்மையான உங்கள் உள்ளுணர்வுலேருந்து வர்ற
வரிகள் அந்த படைப்புக்குள்ளார வராது. ஒரு பரோடா மாஸ்டர் இருக்காருன்னா அவர் ஒரு பரோடா போட்டுகிட்டே இருக்கார். அடுத்த அந்த கல்லில் அடுத்தது என்ன போட போகிறோன்னா அவருக்கு தெரியாது. அங்கே என்ன ஆர்டர் வருதோ அதான் போட போகிறார். அது ஒரு வேலை, அது ஒரு மெக்கானிக் மாதிரியான ஒரு செய்கிற வேலை. ஒரு ஆர்ட் வந்து அப்படி செய்ய முடியாது. நீங்கள் அனுபவித்ததை, உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அது வேறொரு வடிவமாக நீங்கள் கொடுக்கும் போது நீங்கள் உள்ளார்ந்த ஒரு அனுபவத்துலேருந்து கொடுக்கணும். அப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி அதை மட்டுமே நோக்கமாக வச்சிங்கன்னா அது உண்மையான படைப்பாக மாறாது அப்படின்னு சொல்கிறது. அப்போ லூயிஸ் வந்து ஒரு ஐடியா சொல்கிறார், நிறைய ஐடியா சொல்கிறார். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு குழந்தையோடு நீங்கள் உரையாடுற மாதிரியான ஒரு நம்ம ரொம்ப கதை இப்போ நம்ம எத்தனை பேர் எழுதியிருக்கீங்கன்னு தெரியாது. பட் ஒரு குழந்தையோட உரையாடுற மாதிரியான தன்மையில் உங்களுடைய கதை எழுதுகிற முறையை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அவங்களோட போய் சேர்றதுக்கு. நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃப்ரெண்டு நான் கூடவே பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்தையும் விடையும் ரொம்ப ரொம்ப அவர் சொன்ன விஷயத்தில் எல்லாருக்குமே பலரும் யோசிக்காத ஒரு விஷயம் வந்து என்னென்னா, குழந்தைங்களோட கதை தானே, சிறுவர்களுக்கு எழுதுகிற கதை தானே அப்படின்னு பெரியவர்கள் அதை வாசிக்கிறதே இல்லை. அது பெரியவர்களுடைய குற்றம் மட்டுமா என்ன? அது குற்றம்தான். அது படிக்காமல் இருக்கிறது பெரியவர்களோட குற்றம்தான். ஆனால் அந்த குற்றத்தில் அவங்களுக்கு மட்டும்தான் பங்கா? ஒரு சில பேர் ஒரு சில கதைகளை எடுத்து வாசிச்சிருக்கலாம். என்னடா ஒரு தவக்கலை பேசுதுங்கிறாங்க, குளத்தில் குதிக்குதுங்கிறாங்க, அவ்வளோதானே, இது ஒரு கதையா அப்படின்னு இப்படி அவங்கள எந்த விதத்துலேயும் வியப்புக்குள்ள ஆக்காத கதைகளாக எழுதப்பட்டிருக்கலாம். அப்போது 4-5 கதைகளுக்கு பிறகு அவங்க ரொம்ப சோர்வடைஞ்சு போய் இது குழந்தைங்க மட்டும் படிக்கிற கதைகள் போல இருக்குன்னு சொல்லி அவங்க ஒதுங்கியிருக்கலாம். ஆனால் அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சோர்வு வந்து யார் கொடுக்குறான்னா அந்த குழந்தைகளுக்கு எழுதின அந்த எழுத்தாளர் தான் கொடுக்குறார். அப்போ அந்த கதையும் அந்த இடத்துல தோற்று போச்சு. அதுதான் அவர் சொல்கிறாரு, குழந்தைகளுக்கான கதை குழந்தைகள் மட்டும்தான் படிக்கும் அப்படின்னு முடிவு எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் அந்த கதை கொடுத்துச்சுன்னா அந்த கதை வந்து தோல்வியடைந்த கதை தான். பெரியவர்கள் படிக்கும் போதும் அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கணும், அதில் புதிய விஷயங்கள் இருக்கணும். நீங்கள் குட்டி இலவசன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு லேயர் புரியும். குட்டி இலவசன் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஃப்ரெஞ்சில் எழுதப்பட்ட உலகம் முழுக்கவும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அதிக பிரதிகள் விற்கக்கூடிய ஒரு சிறார் நாவல். அது வந்து குழந்தைகள் படிக்கும்போது ஒரு லேயர் புரியும். ஒரு டீனுக்குள்ளார் நுழையிறவங்க டீனில் இருக்கவங்க படிக்கும்போது இன்னொரு லேயர் அது விரியும். கொஞ்சம் வயது ஏற 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 ஒரு தந்தையாக தாயாக மாறின பிறகு ஒரு லேயர் புரியும். தத்துவம் சார்ந்த வாசிப்புக்குள்ளார் நீங்கள் போயிட்டீங்கன்னா அது ஒரு லேயர் புரியும். நீங்கள் விஞ்ஞானம் சார்ந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க அறிவியல் சார்ந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது இன்னொரு லேயரை ஓப்பன் பண்ணும். ஒரே புத்தகம்தான் அதுக்குள்ளார. ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படி தான். நீங்கள் ஒவ்வொரு அதனால தான் அது வந்து நம்ம கிளாசிக்காக நம்ம கொண்டாடுறோம். ஒவ்வொருக்கும் ஒரு லேயர் இருக்கும். ஆனால் குழந்தைங்க அது விரும்பி படிச்சுட்டே இருக்காங்க, அது மறுக்கவே முடியாது. ஆனால் பெரியவங்களும் அது பொருட்படுத்தி பேசிகிட்டே இருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணன் குட்டி இலவசனை பற்றி அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கார். ஏன் ஒரு நிகழ்த்தணும்? அது குழந்தைங்க ஏதோ படிச்சுட்டு போகிற புத்தகம் தானே அப்படின்னு இல்லாமல் ஒரு பொருட்படுத்த வச்சுருக்குல்ல. அப்போ தான் அந்த கதை வந்து சக்ஸஸ் ஆகுது. அதுதான் நம்ம அந்த இடத்த நோக்கி நகரணும். காலையில் மனுஷபுத்திரன் அவர்கள் கேட்டார் இல்லையா, பழைய கதைகளை இப்போ திரும்ப கொண்டு வந்தால் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுல்ல அப்படிங்க. பழைய ரைட்டர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு இப்போ எழுதிட்டு இருக்க ரைட்டர்ஸ்க்கு தெரியாது. பெரியசாமி தோரன், அழவள்ளியப்பா, இது மாதிரியான 1-2 பேர்களை தவிர பெரிய குழந்தைகளுக்காக எழுதின எழுத்தாளர்களோட பேர்களே இப்போ எழுதிட்டு இருக்க பல பேருக்கு தெரியாது. அது காரணம் இவங்களுடைய வாசிப்பில் இருக்கிற சோர்வு மட்டும் நினைக்கல. அந்த கதைகள், சில கதைகள் அவ்வளோ ஈர்க்கிற தன்மையாக அவங்களுக்கு இல்லாமல் கூட போயிருந்திருக்கலாம். அது காரணம் குழந்தைகள் அவர்கள் மட்டுமே படித்தா போதுங்கிற ஒரு எண்ணத்தோடு எழுதப்பட்ட கதைகளாகவும் அது அமைஞ்சதாகவும் இருக்காது. நம்ம எழுதும்போது அந்த மனநிலையும் நம்ம இது படிக்கிற பெரியவர்களையும் ஏதோ ஒரு வகையில் ஈர்க்கணும். ஆனால் குழந்தைகள் வாசிப்புக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் ஈர்க்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க மழலை மொழியில் பேசும்போது நம்ம ரசிக்கிறோம் இல்லையா, அது பெரியவங்க தானே ரசிக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல ரெண்டுத்தையும் மீட் பண்ண வைக்க வேண்டிய ஒரு தேவை ஒரு குழந்தைகளுக்கான எழுத்தாளருக்கு இருக்குது. நெக்ஸ்ட், இது வெறும் இவர் அழகிரிசாமி எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு கதையாவது? தமிழின் அற்புதமான எழுத்தாளர், நீங்கள் அவசியம் வாசிச்சிருங்க. அழகிரிசாமி எழுதினார் அன்பளிப்புன்னு ஒரு கதை இருக்குது. அன்பளிப்பு கதை சில பேர் வாசிச்சிருக்கலாம்.
அது ரொம்ப ரொம்ப அவருடைய புகழ்பெற்ற கதைகளில் ஒரு கதை அது. அதில் வந்து ஒரு வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்து ஒரு தனியாக இருக்கிற ஒரு இளைஞன், அந்த முழுக்க அந்த ஊரே புதுசாக இருக்குது, அந்த தனிமையை கலைக்கிறதுக்கு ஒரு பக்கத்து வீடுகள்லேருந்து குழந்தைங்க வராங்க. அந்த ஒரு குழந்தைங்களில் முதல்ல வந்த 2 குழந்தைங்க மேலே அவர் ரொம்ப அன்பாக இருக்கார். எந்த புத்தகம் வாங்கினாலும் அந்த வீட்டுக்கு ஒரு 7-8 குழந்தைங்கள் வந்தாலும் முதல் 2 குழந்தைங்க பேர்லேயே அவர் வந்து அந்த புத்தகங்களை வந்து பேர் எழுதி பரிசீலிச்சுக்கிட்டே இருப்பார். அதில் வந்து ஒரு காயப்பட்ட ஒரு சாரங்கன்கிற ஒரு குழந்தை கடைசியாக அவனுக்கு வந்து ஒரு டைரி கொடுத்துருப்பாங்க. மற்ற அந்த 2 பேருக்கும் டைரி கொடுத்துருப்பாங்க. என் அன்புள்ள இவங்களுக்கு சொல்லி அந்த 2 பேர் எழுதி கொடுத்துருப்பாங்க. இந்த பையன் அதே மாதிரி டைரி வாங்கிட்டு வந்து இதில் எனக்கு அதே மாதிரி எழுதி கொடுங்கன்னு கேட்பான். அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை நீங்கள் அவசியம் நீங்கள் இணையதளத்தில் கூட இருக்குது. நீங்கள் அன்பளிப்பு கதை ரொம்ப முக்கியமான அந்த அன்பளிப்பு கதைகளில் நேரடியாக அப்படியே எழுதிட்டு போயிடலாம்ல கதை. நடுப்புற பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு அவர் குழந்தைங்களை எப்படி புரிஞ்சுக்கிட்டாருங்கிற ஒரு பாரா வரும். ஒரு 4-5 பாரா வரும். அதில் அவர் சொல்கிறது தான் இந்த இது ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒவ்வொரு குழந்தையும் தனக்காகவே இந்த உலகத்தில் பிறந்த நண்பன் நினச்சி தன்னை வந்து ஒரு மகத்தான நம்பிக்கையாக, ஒரு பெரிய ஆறுதலாக, ஒரு நல்ல வழிகாட்டியாக என்னை கருதுச்சு. எந்த விதத்துலேயும் தனக்கு சமதியான, தன்னோட சமக்கு ஈக்குவலான ஒரு ஜீவன்னு என்னை கருதுச்சு. குழந்தைங்க என்னை பெரிய பெரிய மனுஷனும் ஒரு பெரிய பீடத்தில் தூக்கி வைக்காமல் ரொம்ப நட்போட கை குலுக்குனாங்க, என்னோட விளையாண்டாங்க, என்னோட சண்டை போட்டாங்க, என்னை அடித்தாங்க, என்னை கண்டிச்சாங்க. அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். என்னை மன்னிச்சாங்க, என்னை நேசித்தாங்க. உலகத்தில் இருக்க எல்லாரும் குழந்தைங்களை கண்டால் ரொம்ப பிரியமாக இருக்காங்க, அவங்களோட விளையாடுறாங்க. நம்மளும் அப்படி செய்வோம் இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனால் விளையாடுவோம், இது பண்ணுவோம். ஆனால் விளையாடும்போது அவங்க குழந்தைங்க நம்ம பெரியவங்க அப்படிங்கிற இது இருக்கு இல்லையா, அது பெரியவங்கள்ட்ட ஒரு நடிப்பு இருக்குது. குழந்தைங்க மாதிரி நான் நடித்து காட்டுறேன், இல்லை உனக்காக நான் இறங்குறேங்கிற ஒரு நடிப்பு இருக்கு இல்லையா, அந்த நடிப்பு அந்த குழந்தைங்கள்ட்ட இல்லைங்கிறார். குழந்தைங்கள் போல் பேசி ஆடி டான்ஸ் ஆடுறதுலாம் வந்து அந்த ஏதோ ஒரு நடிப்பு இருக்குது, நடிப்பு கலந்துருக்கு. அப்போ நீங்கள் பெரியவங்களும் குழந்தைங்களும் மீட் பண்ண முடியாத இடம் என்னென்னா அந்த நடிப்பு தான். குழந்தைங்களாக இருக்குது, நீங்கள் குழந்தைங்களாக மாறி போய் அவங்களுக்கு எதுவும் செய்கிறேன்னு சொல்லி செய்கிறது வந்து நடிப்பு இருக்குது. அவர் சொல்கிறார், குழந்தைங்கள் வந்து ஒருபோதும் நடிப்பதில்லை. குழந்தைங்களோட அன்பில் எந்த விளையாட்டு உணர்ச்சியும் இல்லை, அவர்கள் உண்மையிலே அன்பு காட்டுகிறார்கள். இந்த உண்மை எனக்கு என்றோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மனதில் தைத்தது. அன்று முதல் நான் அவர்களை குழந்தைகளாக நடத்தவில்லை, நண்பர்களாக நேசித்தேன், உற்ற துணைவர்களாக மதித்தேன். உள்ளன்பு என்ற அந்தஸ்தில் அவர்களும் நானும் சம உயிர்களாக மாறினோம் அப்படின்னு. இந்த 2-3 ஒரு பக்கத்தை கழிச்சிட்டு கூட நீங்கள் அன்பளிப்பு கதையை படிக்கலாம். அவர் எழுதியிருக்கலாம். ஏன் இந்த வரி இந்த பகுதி அவர் ஏன் எழுதணும்? ஒரு குழந்தைகளை நம்ம நேசிக்கிறதுக்கு, குழந்தைகளோட பழகிறதுக்கு அவர் பழகின இடத்துல இருந்து அவர் சொல்கிறார். கதையோட நோக்கம் என்னென்னா, இவ்வளோ வியாக்கியானம் பேசினவர் வந்து ஒரு குழந்தைகிட்ட அன்பு பாராட்டலன்னு முடியும். அதுவும் இந்த கதைக்கு ஒரு பெரிய பலமாக மாறும்னு வச்சுக்கோங்க. இந்த பகுதி வந்து சும்மா வைக்கல, அவர் சும்மா ஒரு கட்டுரையாக கூட எழுதிட்டு போயிடலாம் அது. ஆனால் இந்த கதைக்குள்ளார ஏன் வைக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம குழந்தைங்கள நம்ம ஏதோ ஒரு வகையில் அவங்கள்ட்ட நடிக்கிறோம். இது குழந்தைங்களுக்காக நான் இறங்கி செய்கிறேன், என்னோடய ஹைட்டை குறைச்சிட்டு செய்கிறேன் அப்படின்னு செய்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு நடிப்பு. இது குழந்தைங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாங்க. நீ என்கிட்ட இப்படி பேசணும்ல, சிரித்து பேசணும்ல, அந்த போய் எங்கள் அப்பாட்ட பேசும்போது நீ அப்படி பேசலைல்ல, அப்போ நீ இல்லையே, நீ இப்படி அப்போ உன்னோட இது இல்லை பிள்ளை, நீ இயல்பு உன்னோட இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு நீ இயல்பாக பேசுங்க, இயல்பாக பழகுங்க தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. அந்த குழந்தைங்க நீங்கள் வந்து குழந்தைங்களுக்காக இறங்கி பேசுன்னு நினைக்கும் போதே குழந்தைங்க பெரியவங்களுக்காக ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி வருவாங்க. அந்த இதே போதும். அவர்களுக்காக ரொம்ப நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற விஷயங்கள் வந்து நமக்கு வேணால் திருப்தியாக இருக்கும். ஒரு மணி நேரம் குழந்தைங்கள்ட்ட பேசிட்டு விளாண்டோன்னு திருப்தியாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான எந்த விதமான பலனையுமே அது கொடுக்காது. அழகிரிசாமியோட இந்த கதை உங்களுக்கு அப்படியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். நம்ம முதல்ல குழந்தைகளுக்கான கதைகள் எழுதும்போது குழந்தைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் முக்கியம். அவர்களை எந்த வகையில் புரிஞ்சுக்கிறோம், இது மாதிரியான நடிப்பு சார்ந்த விஷயங்கள்லேருந்து நம்ம வெளில வந்தால் குழந்தைங்களை ரொம்ப நேசிக்க முடியும். நம்ம அவங்களோட ஃப்ரெண்டாக அவங்க நம்மளை ஏற்றுக்கிற வரைக்கும் நம்ம அவங்களோட உரையாடிக்கிட்டே தான் இருக்கணும்.
விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் வீட்டில் எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க, பசங்க எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பார்க்குக்கு போகிறாங்க. பார்க்கில் போய் இப்போது இவங்க பெரியவங்க ஒரு ஆள் அழைச்சிட்டு போகிறாரு, ஒரு 4-5 குழந்தைங்க இருக்குது பார்க்கு அழைச்சிட்டு போன பிறகு அங்கெல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. முதல் நாள் மழை பெஞ்சு ஒரு இடத்துல அப்படியே தண்ணி தேங்கி கிடக்குது. 4 பசங்களும் ஹோன்னு போய் சத்தம் போட்டுட்டே அந்த தண்ணி தேங்கி இருக்கிறத போய் உதச்சி கழிச்சிட்டு விளையாடுவாங்க. அது வரைக்கும் நீ குழந்தைகளாக இருந்தேன்னு நினச்சிட்டு இருந்த ஆட்கள் உடனே கண்டிக்க, அங்கெல்லாம் போகக்கூடாது, மிதிக்க தண்ணியில் கால் வைக்காது அப்படின்னு அந்த டோன் மாறுதில்ல. அப்போ ஈஸியாக அவங்கள வெளில தள்ளிட்டு போயிடுவாங்க. நீ எவ்வளோதானே அவங்களுக்காக இறங்கி நின்னாலும் ஒரே கட்டத்தில் தூக்கிடுவாங்க. அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம 2 பேரும் மீட் பண்ணுற இடத்த சரியாக நம்ம புரிஞ்சிக்கல அப்படிங்கிற இது இருக்குது. நம்ம அது புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம செஞ்சுட்டு. இந்த கேள்வி எல்லாருக்கும் தெரியுதா? இந்த அவர் சொல்கிற அந்த கோட் புரியுதா? இவர் யார் தெரியுதுல? KN செந்தில். யாரா தமிழில் இன்றைக்கி எழுதிட்டு இருக்கிற சிறுகதை எழுத்தாளர், முக்கியமான ஒரு எழுத்தாளர். நான் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அப்போ அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். கதை எழுதுறீங்க இல்லையா, கதை எழுதும்போது இது அதோட வாசகர்கள் படிக்க போகிறாங்க இல்லையா, அந்த வாசகர்கள் உங்கள் மனசில் என்னவா இருப்பாங்க கதை எழுதிட்டு இருக்கப்ப அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்ன பதில் தான் இது. படைப்பு செயல்பாட்டில் வாசகர் கதவுக்கு அப்பால் நிறுத்தி வைக்கக்கூடிய வேண்டும். சொல்கிறது புரியுதா? நான் வாசகரை நினச்சி நான் எழுத மாட்டேன் கதையை அப்படிங்கிறார். இதில் யாருக்கு உடன்பாடு உண்டு? நான் எழுதும்போது ரீடர்ஸ் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், நான் என்ன நினைக்கிறனோ அதுதான் எழுத போகிறேன், நான் என்ன கதையை எழுதணும்னு நினைக்கிறேனோ அதுதான் நான் எழுதுவேன் அப்படின்னு ஒரு ரைட்டர் சொல்கிறார். இதில் யாருக்கு உடன்பாடு இருக்குது? உடன்பாடு இருக்குது. கை தூக்காதவங்களாம் முரண்படுறீங்கன்னு எடுத்துக்கலாமா? யாருக்கு முரண்பாடு இருக்குது? என்ன முரண்பாடு சொல்லுங்கள். உட்காந்தே சொல்லுங்கள். ஓகே, டார்கெட் ஆடியன்ஸ் முக்கியம் தானே சார் எழுதும்போது. ஸோ அவங்களே நமக்கு அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி எழுதாமல் இருந்தால் அப்போ யாருக்காக எழுதுகிறோம்? அந்த கொஸ்டினும் வருதில்லை. ஓகே, வேறு யாராவது முரண்பட்டவங்க யாராவது? சார், அவர் காலையில் சொல்லும் போதே மழலை குழந்தைகள், இளையோர், சிறார்னு பிரித்து சொல்லியிருந்தாரு. நம்ம வாசகரை மனசில் நிறுத்தாமல் எழுதுனா அது யாருக்கு போய் சேருதுன்னு நம்மளுக்கே ஒரு குழப்பமாக இருக்கும். நம்ம மழலைகளுக்கு எழுதுகிறோமா, இல்லை இளையோருக்கு எழுதுகிறோமா, சிறார்களுக்கு எழுதுகிறோமா அப்படின்ற ஒரு தெளிவு இருந்தால் தான் அது போய் ஒரு முழுமையான அவங்கள்ட்ட போய் சேரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் உடன்படவும் முடியும், முரண்படவும் முடியும். நீங்கள் பெரியவர்களுக்காக எழுதும்போது ரொம்ப கடினமாக எழுதுனா கூட அது வேறான ஒதுக்கி வச்சிட முடியும். இல்லை அவங்க 2-3 முறை படிப்பாங்க. ஏதோ ஒரு வரலாற்று ரீதியான ஒரு சொல்கிறீங்க, ஒரு கீழடியில் வர ஏதோ ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளார போகிற போக்கில் சொல்கிறீங்க அப்படின்னா அது தேடி எடுத்து போய் பெரியவர்கள் வாசிச்சிட முடியும். அப்போ பெரியவர்களுக்கான இலக்கியத்தில் நீங்கள் வாசகர்களை ஒருபோதும் கணக்கில் எடுக்காமல் எழுதுவது சில பேரால் அதுக்கு நியாயம் கற்பிக்க முடியும். அது சரிதான்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் பெரியவங்களுக்கு இலக்கியத்துக்குள்ளாரையும் நான் யாருக்காக எழுதுகிறேங்கிற ஒரு கான்சியஸோடு எழுதுகிறாங்க. அதுவும் ஒரு வகையில் சரிதான். ஆனால் குழந்தைகளுக்கு எழுதும்போது இது 2 விதமான போக்கே இருக்க முடியாது. குழந்தைகளுக்கு எழுதும்போது இது யாருக்காக எழுதப்படுதுங்கிறத முதல்ல நீங்கள் கதை கரு உருவான பிறகு நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது என்னென்னா, இது யாருக்காக எழுதப்படுது. அப்படி எழுதும்போது அவங்களுக்கான நீங்கள் கதை நடக்கிற இடம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு ஷாப்பிங் மாலில், ஒரு பெரிய மாலில் நடக்குது அப்படின்னு ஒரு கதை எழுதுனீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 1.5 கோடி குழந்தைங்களில் எத்தனை குழந்தைங்களுக்கு ஷாப்பிங் மால் பார்த்துருப்பாங்க? ஒரு 5 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்களா? இல்லை ஒரு 10 லட்சம் பேர்? இல்லை 25 லட்சம் பேர்? 25 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதிகமாகவே. பாக்கி 1.25 கோடி பேர் பார்க்கல. அப்போ இந்த கதை அவங்களுக்கு புரியுமா? அப்போ இதெல்லாம் ஒரு ரைட்டருக்குள்ளார கேட்க வேண்டிய ஒரு பெரிய கேள்வி. அது நம்ம பார்த்துட்டே இல்லாத ஒரு இடத்த நம்ம அவங்களுக்கு அவங்க கதைக்குள்ளார கொண்டு வரணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக ஷாப்பிங் மாலை வச்சு எழுதக்கூடாதா? கடலே பார்க்காத ஒரு குழந்தைக்கு கடலை பற்றி எழுதக்கூடாதா? அப்படின்னா எழுதலாம். அது எப்படி எழுதுறீங்க? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முதல்ல கதை கரு கிடைச்ச பிறகு, கதை கருவை நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு இதோட வாசகர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
அப்படி பார்க்கும்போது இவர் கேன் செந்தில் சொன்னது பெரியவர்களுக்கு வேணுமானால் அது வந்து சரியானதாக இருக்கலாம், ஆனால் குழந்தைகளுக்கு அது சரியானதாக இருக்காது. நம்ம வந்து ஒரு எந்த வயது, ஏன்னா இப்போ 18 வயது குழந்தைக்கு எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 18 வயசுக்கு நீங்கள் ஒரு கதை எழுத போகிறீங்கன்னா ஒரு 10 வயதுலேருந்து 14 வயதுக்கு, அதுலேருந்து 2 வயசு கீழேயும் 2 வயசு மேலேயும் அந்த கதை புரிஞ்சிடும். அப்போ 12 வயதுனால் கூட நீங்கள் அந்த ஆடியன்ஸ் யார், நகரத்தில் இருக்கவங்களா கிராமத்தில் இருக்கவங்களா? டக்குன்னு ரெண்டாவது தானே பிரிக்கிறோம். கிராமமாக இருந்தால் கூட அது மலைப்பகுதியில் இருக்காதா? மலைப்பகுதியில் இருக்கவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இதாகும்? நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி அவங்க ஒரு வீடு இருக்குது, அங்கே போய் அவன் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்தான், நீங்கள் ஒரு கதை எழுதிடலாம். அவன் எப்போனா காலைல கிளம்பி ஒரு 2 மணி நேரத்தில் போயிட்டு திரும்பி வந்துட்டான்னு எழுதிடலாம். ஆனால் மலைப்பகுதியில் நீங்கள் இங்கே இருக்கிற 2 கிலோமீட்டரும் அங்கே இருக்கிற 2 கிலோமீட்டர் வேறு. என்னடா 15 நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் போயிட்டானா, அது எப்படி சாத்தியம் அப்படி அவங்க யோசிப்பாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் டைமிங் இதெல்லாம் சொல்கிறேன். இப்போ அங்கே இருக்கிற நிலப்பகுதிக்கும் இங்கே இருக்கிற நிலப்பகுதிக்கும் வேறு. அப்போ நீங்கள் என்ன சொல்ல, அப்படி இந்த ஆடியன்ஸு எங்கே நடக்குது என்னங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தீவிரமாக நமக்குள்ளார யோசிக்க வேண்டிய ஒரு இது இருக்குது. இவ்வளோ சொல்கிறதுனால பயமுறுத்துறது கிடையாது. உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை குழந்தைங்களுக்கு எழுதுறது தான். ஆனால் உலகத்திலே எல்லோரும் ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குழந்தைகளுக்காக எழுதுறதான்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம சின்ன பயிற்சி எடுத்துக்கிட்டோன்னா, கொஞ்சம் வாசிப்பு இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பாக எழுத முடியும். அது நான் பல பயிற்சி வகுப்புகள் மூலிமா நான் நேராக கண்டிருக்கேன். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். நெக்ஸ்ட் மொழி குறித்து பேசும்போது இந்த கதை வந்து இவர் யார் தெரியுதுல்ல? அவர் அழவள்ளியப்பா. இவர் நான் பிச்சமூர்த்தி. நான் முன்னாடி அங்கே முதல் வரிக்கு போயிடுச்சு. இப்போ 2 பேரும் ஒரு கதை எழுதியிருக்கு. இரு காக்கைகள்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க, காக்கைகளும் கிளிகள்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க. இந்த 2 கதை சில பொதுவான நாட்டுப்புற கதைகள் இருக்கும் இல்லையா? பொதுவாக அந்த அம்மா வந்து பையனை ரொம்ப நேசிக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதயத்தை கேட்டாங்க, இதயத்தையே எடுத்து கொடுத்தாங்க அம்மா அப்படின்னு ஒரு கதை இருக்கும். இந்த பாட்டி வடை சுட்டக்கார மாதிரியே பொதுவாக நம்ம சமூகத்தில் நிறைய கதைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது வெளிநாட்டிலேருந்து புகழ்பெற்ற கதைகள் இங்கே சொல்லப்பட்டுகிட்டே இருக்கும். அந்த குரங்கு ஆப்பம் பிரித்த கதை இருக்கு இல்லையா? அதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்த கதைகள் தான். அப்போ அந்த கதை வரும்போது அந்த கதையை வச்சுக்கிட்டு நம்ம எழுத்தாளர்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா? சில பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா? அல்லது ஒரு கருவை எடுத்துக்கிட்டு 2 பேர் எழுதியிருப்பாங்க இல்லையா? அப்படி தான் இந்த 2 கதைக்கான கரு ஒரே கரு. என்னென்னா 2 காக்கைகள் இருக்குது. அவரோட கதை என்னென்னா, காட்டுக்குள்ளார 2 காக்கைகள் இருக்குது. அது உணவு தேடி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு வந்துட்டு தான் போகுது, டெய்லி வந்துட்டு போகுது. அப்போ ஒரு காக்கை கேட்குது, ஏன்னா தினமும் இங்கே வந்துட்டு இவ்வளோ தூரம் எதுக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இந்த ஊர்லேயே ஏதோ ஒரு மரத்தில் தங்கிட்டானா நம்ம அலைச்சல் மிச்சம் தான் நினைக்குது. அப்போ அங்கே ஊரில் ஒரே ஒரு மரம் இருக்குது, ஒரு ஒத்த பனை மரம் இருக்குது, அதில் தங்கிக்கலாமான்னு கேட்குது. அந்த மரம் வந்து அந்த இன்னொரு காக்கா சொல்லுது, இல்லை ஒரு மரமாக இருக்குது, காற்றோ மழையோ தான் வந்தால் இதில் ஆபத்து வந்துடும், நான் வந்து காட்டிலே இருக்கேன்னு சொல்லி அந்த இன்னொரு காக்கா அங்கே போயிடுது. ஒரு காக்கா மட்டும் இங்கேயே தங்குது. புயல் அடிக்குது, ஒரு மரமாக இருக்குது, கீழே விழுந்து அந்த காகத்துக்கு ஆபத்து வந்துடுது. அந்த திரும்ப வந்து சேர்ந்துடுறாங்கன்னு ஒரு கதை முடியுது. இதே கரு தான் பிச்சமூர்த்தி எழுதினார். ஒரு புயல் காலத்தில் வந்து ஒரு கிளிகள் போய் ஒரு புளிய மரத்தில் தங்கிறதுக்காக போகுது. அங்கே உள்ள தனி மரமாக இருக்கிறதுனால அங்கே வேணான்னு சொல்லுது. இங்கே மொத்தமாக இருக்கிற மரத்தை தங்கலாம், தனி மரத்தை தங்க வேணான்னு சொல்கிறாங்க. அப்படியும் போய் மீறி போய் தங்குறாங்க. அது வந்து அந்த மரம் விழுந்துருச்சு. இதுதான் கதை. 2க்குமே ஒரே கரு தான். ஆனால் அழவள்ளியப்பா வந்து நீங்கள் குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா எந்த வித சிக்கலும் இல்லாமல் அப்படியே நேரடியாக ஒரு வார்த்தை கூட புரியாமல் அவங்களுக்கு இருக்காது, அப்படியே படிச்சிடுவாங்க. ரெண்டாவது, அது எழுதப்பட்ட காலம் 1960களில் எழுதப்பட்டது. இந்த கதை எழுதுனது 1930களில் அவர் பிச்சமூர்த்தி எழுதியிருக்கார். இவருடைய எழுதுகிற கதைகளில் பார்க்கும்போது அதுக்குள்ளார சின்ன சின்ன லேயர் சேர்க்குறார். பிச்சமூர்த்தியோட கதையை பார்க்கும்போது பொதுவாக அவருடைய வள்ளியப்பாவுக்கு வந்து பெருசாக இது இல்லை. கிளி வந்து காக்காவை சேர்க்காததுக்கு வந்து அவர் சொல்கிறது, நிறைய கிளிகள் பேசிக்குது. அப்போ எல்லாரும் போல் நம்ம எல்லாரையும் போல் அந்த புளிய மரத்தில் காக்கா குருவி மைனா இவங்களோட போய் இருக்கலாமே அப்படின்னு கேட்குது. 3வது கிளி சொல்லுது, ரொம்ப அழகாக பேசுகிற, மாட்டையும் எச்சி சோறையும்
திங்கிற காக்கா, கருப்பு காக்காவோட நம்ம போய் சேர்ந்து வாழலாமா அப்படின்னு கேட்குது. இப்போ இருக்கிற பாலிடிக்ஸோடு சேர்த்து பாருங்கள். இந்த முதல்ல நீங்கள் பார்க்கும் போது குழந்தைங்களுக்கு ஒரு லேயர் தான் புரியும். அது போய் பழசெல்லாம் செத்து போன விலங்குகள்லாம் திங்கிற காக்காவோட போய் நம்ம வாழணுமா அப்படின்னு ஒரு லேயர் புரியும் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு இந்த டிஸ்டர்ப் ஆகாது. நீ கொஞ்சம் வளர்ந்த பிறகு இந்த கதையை நீங்கள் எடுத்து படிக்கும்போது மாடை திங்கிற இவங்களோட போய் நான் சேர்ந்து ஒரே இதில் இருக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்குற ஒரு வரி இருக்குது. கிளி வந்து அப்படி திங்காது இல்லையா? அப்படின்னு அவங்களுக்குள்ளார் ஒரு லேயர் அடுக்கிறார், ஒரு அடுத்த லேயருக்குள்ளார் போகுது. இப்போ ஒரு சீரியஸ் லிட்ரேச்சரில் பிச்சமூர்த்தி வந்து குழந்தைகளுக்காக எழுதியிருக்காருங்கிறதே பல பேருக்கு புதிய தகவலாக இருந்திருக்கலாம். அப்படி சீரியஸ் லிட்ரேச்சரில் இயங்கிட்டு இருக்க ஒரு ரைட்டர் வந்து குழந்தைகளுக்காக எழுதும்போது அவர் வந்து தான் மொழியை இலகுவாக்கிக்கிறாரை தவிர தான் சொல்ல வந்த விஷயத்தை எளிமையாக்கலை. அந்த கதை கரு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்காரு. மொழியை தான் எளிமையாக்குறார். மொழியை எளிமையாக்குறாரு தவிர அந்த விஷயத்துக்குள்ளார லேயர்ஸ் இருக்க நீங்கள் அன்பளிப்பு கதை படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து டீனேஜில் இருக்கும்போது இந்த வயசில் உங்களுக்கு ஒரு மாதிரி புரியும். இன்னும் 5 வருஷம் கழித்து படிச்சிங்கன்னா அது வேறு மாதிரி புரியும். உங்களுக்கு குழந்தைகள் பிறந்த பிறகு படிச்சிங்கன்னா அது இன்னும் வேறு மாதிரியான இதில் புரியும். ஆனால் எல்லா பருவத்துலேயும் அந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். எல்லா பருவத்துலேயும் நீங்கள் கடைசியாக முடிக்கும் போது சில பேருக்கு கண்ணுலேருந்து தண்ணி விழுந்துடும், சில பேருக்கு கண்ணெல்லாம் தண்ணி கோத்துக்கும். அந்த இது மட்டும் மாறாது. நீங்கள் எத்தனை முறை படித்தாலும் அந்த விஷயத்தை அதுக்குள்ளார அடிக்கிட்டே இருக்கார் இல்லையா? இந்த விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு இதுக்குள்ளாரையும் வரணுங்கிறேன். அதுதான் லூயிஸ் சொன்ன மாதிரி ஒரு குழந்தைங்கள் கதை அவங்களுக்கு மட்டுமே பிடிக்கிற மாதிரி எழுதுனா அது தோல்வியான கதையாக தான் இருக்கும். அது அனைவருக்குமான கதையாக அது மாறணும். அப்போ தான் பெற்றோர்கள் அந்த கதையை படிப்பாங்க. பிள்ளைக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறதில்ல, தனக்கும் அந்த புத்தகம் பயன்படணும்னு வாங்கும்போது அவங்க தேடி தேடி வாங்குவாங்க, விலையை பார்க்க மாட்டாங்க. இந்த 30 ரூபாக்குள்ளார ஒரு புத்தகம் கொடுங்க, 40 ரூபாக்குள்ளார ஒரு புத்தகம் கொடுன்னா அவங்க குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுக்குன்னு நினைக்க மாட்டாங்க. அந்த புத்தகம் நானும் படிக்க போகிறேன், நானும் பயன்படுத்த போகிறேங்கும் போது எனக்கு பிடிச்ச கதையாக எடுத்துகிட்டு வரேன் எனக்கு அப்படின்னு தேடி தேடி நல்ல புத்தகங்களை அவங்க வாங்குவாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு எழுத்தாளர்களுக்கு கூடுதல் பெரியவங்களுக்கு இலக்கியத்துக்கு இல்லாத ஒரு கூடுதல் ஒரு பொறுப்பு என்ன இருக்குன்னா, குழந்தைகளையும் நம்ம ஈர்க்கணும், பெரியவர்களையும் நம்ம ஈர்க்க வேண்டிய கதைகளாக நம்ம அதை மாற்றணும். அதுக்குள்ளார லேயர்ஸை வந்து குழந்தைகள் வாசிப்புக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நம்ம அதுக்குள்ளார வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பெரியசாமி தோரன்னு ஒரு எழுத்தாளர் இறந்துட்டார். அவர் வந்து ஒரு கதை எழுதும்போது ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிக்கும். வந்து ஒரு பசங்களுக்குள்ளார விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு பையனுக்கு இது வந்துடும், இருமல், சளி பிடிச்சிரும். இந்த சளி வந்து பார்த்தா அவன் வீட்டில் இருக்கிற இன்னொரு குழந்தைக்கும் வந்துடும், இன்னொரு பையனுக்கும் சளி பிடிச்சிரும். அப்புறம் பார்த்து அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு, ஐயோ வீட்டில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, இவனை இருமி தும்மி அவங்க எல்லாருக்கும் பரப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு மாடியில் ஒரு ரூமை வச்சு அதுக்குள்ளார வச்சு, நீ இங்கேயே இரு, உனக்கு சாப்பாடு வரும், எல்லாம் வரும், நீங்கள் இங்கேயே விளையாண்டுட்டு இருக்க, உங்களுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டே இருப்போம், நீங்கள் அங்கேயே இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க இருக்கும்போது அவங்க ரூம்குள்ளே எவ்வளோ நேரம் நிற்கிறது, ரொம்ப போர் அடிச்சிடும். அந்த பழைய ரேடியோ ஒன்று இருக்கும், அதை எடுத்து திருவிட்டு இருப்பாங்க. திருவிட்டு இருக்கும்போது ஏதோ ஸ்டேஷனுக்குள்ளார வந்துடும், இவங்களுக்கு வந்து ஏதோ செவ்வாய் கிரகத்துலேருந்து சிக்னல் வருது அப்படின்னு நினச்சிடுவாங்க. செவ்வாய் கிரகத்துலேருந்து யாரோ நம்மளை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் வருதுன்னு சொல்லிட்டு, அப்போ ஏதோ ஒரு போது இவங்களுள்ளார மாறி மாறி பேசும்போது நம்ம ஊருக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, குண்டு மழை போய போகுது, இந்த குண்டு மழையெல்லாம் போயும் போது நம்ம ஊரை காப்பாற்றணும்ல அப்படின்னு கதை தட்டுவாங்க. இந்த பசங்க விளையாட போகிறதுக்காக இவங்க கதவை தட்டி நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் திறக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, இதுமாதிரி பேப்பரை எடுத்து நம்ம ஊருக்கு ஆபத்து, குண்டு மழை பெய்ய போகிறது அப்படின்னு சின்னதாக எழுதி கிழித்து ஜன்னல் வழியாக வெளில விட்டேருவாங்க. வெளில விட்டேஞ்சோடனே அது காற்றுல பறந்து ஊர் முழுக்க பரவிடும். ஊர் முழுக்க பறந்தோன்னா எல்லோரும் எடுத்து பார்த்துட்டு யார் போட்டான்னு தெரியாது ஊரில் இருக்கவங்களுக்கும். இது நேரடியாக தெய்வமே நமக்கு வந்து இப்படி ஒரு அறிகுறியை சொல்லியிருக்கு, நம்ம ஊர் அழிவுலேருந்து காப்பாற்றுறதுக்காக, நம்ம வந்து ஊரை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு சீட்டு வந்திருக்குன்னு சொல்லி அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உடனே நம்ம எப்படியாவது என்ன ஆகும்னா, நம்ம ஊரில் தானே பெய்யுது, நம்ம ஊரில் தானே குண்டு மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டு வெளியூர் பக்கத்துக்கு போயிடலாம், நம்ம ஊரை விட்டு தள்ளி இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இது வரைக்கும் எவ்வளோ ஃபேண்டஸியாக ஜாலியாக போகுது. அதுக்கு அடுத்தது அவருக்கு கொண்டு வராரு, அந்த ஊரில் இந்த ஊரில் நீங்களாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில பேரை ஒதுக்கி வச்சுருக்காங்க. அவங்க ஒரு காட்டு பக்கத்தில் அவங்க வசிச்சுட்டு இருக்காங்க, ஒரு மலை இருக்குது, மலை குகை மாதிரி இருக்குது, அங்கே வசிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேர், ஒரு ஃபேண்டஸியான ஒரு பேர் கொடுத்துட்டு அங்கே வசிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோன்னா மலை குகை மாதிரி இருக்கும், அது உள்ளே இருந்துட்டால் நமக்கு வந்து குண்டு மழை பெஞ்சாலும் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படி.
அப்போ போகிறவங்களுக்கு குடும்பத் தலைவர் ஊர் தலைவர் கேட்குறாரு, நம்ம இத்தனை நாள் அவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது, தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம், நம்ம போனால் நம்ம என்ன நினைப்பாங்க அப்படின்னு. நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உயிர் தான் முக்கியம் வா அப்படின்னு சொல்லி அவர் போகிறாங்க. அங்கே இது போய் அங்கே இப்படி கேட்டால் அவங்க எதுவும் இல்லை, ரொம்ப இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா, சரி வாங்கன்னு அவங்கள வந்து அரவணைச்சி குகைக்குள்ளார வைக்கிறாங்க. அவங்களுக்கான தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க. அவங்க சமைச்ச சாப்பாடை இவங்க சாப்பிட்றாங்க. இது வரைக்கும் அவங்க கையால் பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்த நிலை மாறுது. ஒரு 2 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் மழையெல்லாம் போய் அது இப்போ ஏதோ தகவல் தப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்து இது பண்ணுறோம். அதுக்குள்ளார இவங்க ரேடியோ வேணும் திருப்பி இவங்களுக்குள்ளார மறுபடியும் பேசி குண்டு மழை நம்ம ஊரில் பெய்யலையா வெளியூரில் போயின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சீட்டை எழுதி ஊரெல்லாம் பரப்புகிறாங்க. அந்த சீட்டை படிச்சுட்டு நம்ம ஊருக்கு வந்து ஆபத்து போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தனியாக ஒதுக்கி வைக்கிறது இல்லை, அவங்க எல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னு சொல்லி கதை முடியுது. இந்த லேயர் பாருங்களேன், முதல்ல படிக்கும்போது செவ்வாய் கிரகம் அது இதுன்னு உங்களுக்கு பசங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்குள்ளார இன்னொரு லேயர் பாருங்கள். இதுக்குள்ளார தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா ஊர்கள்லேயும் ஊர் மட்டுமா இருக்குது, ஒரு சேரி இருக்குது. ஆனால் சேரிங்கிற வார்த்தை பயன்படுத்தலை, இதுன்னு பயன்படுத்தலை. ஆனால் அந்த விஷயத்தை அவங்களுக்குள்ளார இறக்கியிருக்கார். இது மாதிரியான கதைகள் இங்கே வந்து உருவாக வேண்டியது. ஆனால் பார்க்கும்போது ஃபேண்டஸியாக இருக்கும். ஒரு சின்ன ஆபத்துலேருந்து தப்பிக்க நீங்கள் படிக்க அந்த சுவாரஸ்யம் தான் இருக்குமே தவிர, நீங்கள் சின்ன வயசில் அந்த லேயர் உள்ளுக்குள்ளார இறங்கினா போதும். நீங்கள் ஒரு கட்டத்துக்கு அவங்க அப்பா அம்மா படிக்கும்போது வேற ஒரு லேயர் இறங்கும். அப்போ அந்த புத்தகம் அந்த கதை எவ்வளோ முக்கியமானதாக மாறும். தமிழ்லேயே அப்படியான உதாரணம் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்படியே நிறைய கதைகள் இருக்குது, ரொம்ப முக்கியமான கதைகளாகவும் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒரு முன்மாதிரியாக வச்சுக்கிட்டோன்னா, நான் எது சொல்கிறேன்னா, மொழி என்னென்னா எளிமையாக எழுதணும், இத்தனை வார்த்தைகள் எழுதணும் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லை நான் நம்புகிறேன். நம்ம என்ன கரு எடுத்துக்கிறோமோ அந்த கரு எப்படியாக நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறது தான் மொழிக்கு. அதுக்கப்புறம் தான் மொழியான விஷயங்களாக இருக்குது. அப்போ இந்த கதை இதை நான் 2 கதையும் நான் உங்களுக்கு வந்து என்னோடய பேச்சு முடிஞ்சப்பறம் ஒரு 2மே நான் ஒரு 5 பிரதிகள் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது நான் அந்த காக்கைகளும் கிளிகளும் இருக்காகைகள் 2மே இது ஒரு 5 காப்பி, அது ஒரு 5 காப்பி இருக்குது, நான் அங்கே வைக்கிறேன். நீங்கள் 2த்தையும் பார்த்து ஒரே கரு எப்படி 2 ரைட்டர்ஸ் வந்து அணுகியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக இருக்கும். நீங்கள் மதிய லஞ்ச் பிரேக்கில் கூட இது ஒரு 2 நிமிஷம் ஆகும் படிக்கிறதுக்கு, அது ஒரு 3 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். மொத்தமே 5 நிமிஷத்தில் 2 கதைக்குமே படிச்சிடலாம். அப்போ நம்ம ஒரு கருவை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி அதை கதையாக மாற்றுறதுல அவங்க என்னென்ன மேஜிக் பண்ணியிருக்காங்க, இல்லை சில இடங்களை தவற விட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்படி சொல்லுவதனாலே வள்ளியப்பாவோட கதை வந்து சரியான கதை அப்படி இல்லைங்கிற டோனில் நீங்கள் புரிஞ்சிக்க வேணாம். அப்படி ஒரு கருவை அப்படி அணுகியிருக்கார் ஒருத்தர், இப்படி எழுதுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கார். அப்படி எழுதும் போது தான் ஒரு மொழியை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறது வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் நான் நம்புகிறேன். அடுத்து நேரடியாக விஷயத்துக்கு வராமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த படமும் வரும். படத்தில் என்ன இருக்குது, நீங்கள் எல்லாருமே ஒரு நிமிடம் கண்ணை மூடுங்க. எல்லாருமே, பின்னாடி இருக்கவங்களும் பெரியவங்களும், வீடியோகிராஃபர் தவிர. ஒரு பெரிய கடத்தெரு, 2 பக்கமும் நிறைய கடைகள் உள்ள, நிறைய மனிதர்கள் வந்து இறங்கி போயிட்டுருக்க கடத்தெரு. அதில் ஒரு சின்ன குட்டி யானை அதில் அப்படியே போகுது, மெதுவாக அசைஞ்சு போகுது. பரபரப்பான கடத்தெருவில் ஒரு குட்டி யானை மெதுவாக அசைஞ்சு போகுது. அந்த யானை மேலே ஒரு கம்பளம் விரிச்சிருக்காங்க, அதோட முதுகு மேலே இருக்குது. காற்றடிக்குது, அந்த கம்பளத்தோட நுனியெலாம் லேசாக பறக்குது. அந்த பரபரப்பான கடத்தெருவில் அந்த யானை மெதுவாக நடந்து போயிட்டே இருக்குது. அந்த யானை கம்பளத்துக்கு மேலே ஒரு சங்கிலி ஒன்று போட்டு, சங்கிலியோட 2 முனைகள்லேயும் ஒரு மணி கட்டியிருக்காங்க. அந்த யானை நடக்க அந்த மணி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. ரொம்ப பரபரப்பான கடத்தெருவில் ஒரு குட்டி யானை மேலே கம்பளத்தை போட்டு அது மேலே ஒரு மணி கட்டி நடந்து போகுது. அது அசைய அந்த மணி சத்தம் அந்த கடத்தெருவில் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த கம்பளத்து மேலே ஒரு யானைபாகன் உட்காந்துருக்கார். யானைபாகன் இடது கையால் அந்த யானையை தட்டி கொடுத்துட்டே இருக்கார். அந்த பரபரப்பான கடத்தெருவில் ஒரு குட்டி யானை மேலே கம்பளம் போட்டு அது மேலே ஒரு மணி கட்டின செயினை போட்டு மேலே யானைப்பாகன் உட்கார அது அப்படியே போயிட்டே இருக்குது. கடத்தெருவில் பரபரப்பாக எல்லோரும் பொருட்களை வாங்கி போயிட்டே இருக்காங்க. அந்த யானைப்பாகன் இடது கையால் அந்த யானை தட்டி கொடுத்துட்டே இருக்க
அவளது வலது கையில் அந்த யானை பாகனுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருக்கா, ஒரு சிறுமி உட்காந்துருக்கா. அவளை கீழே விழாமல் பிடிச்சிருக்காரு அந்த யானை பாகன். அந்த யானை மெதுவாக போயிட்டே இருக்குது. யானை அசைய அசைய அந்த பெல் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. காற்று அடிக்க அடிக்க அந்த கம்பளம் விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த சின்ன பொண்ணு அந்த கடத்தருவை பல முறை பார்த்துருக்கா. ஆனால் யானை மேலே உட்காந்து பார்க்குற மாதிரி அவள் யோசிச்சது கூட கிடையாது. அந்த கடத்தருவை புதுசாக பார்க்குற மாதிரி வாய் பிளந்து ஆன்னு பார்த்துட்டே அப்படியே போகிறான். ரொம்ப பரபரப்பான கடத்தருவில் ஒரு குட்டி யானை மெதுவாக அசைஞ்சு போகுது. காற்றடிக்கும் போது அதோட மேலே போட்டிருக்க கம்பளத்தோட முனைகள் பறக்குது. அது மேலே போட்டிருக்கிற செயினில் கட்டியிருக்கிற மணி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. யானை பாகன் இடது கையால் தட்டி கொடுத்துட்டே இருக்கார். அந்த உலகத்தையே புதுசாக பார்க்குற மாதிரி அந்த சின்ன பொண்ணோட முகம் வியப்பில் வியந்துருக்கு. அந்த யானை மெதுவாக அசைஞ்சு போகுது. அந்த கடத்தரு நிறைய பேர் புதுசாக ஆட்கள் வராங்க, பொருட்கள் வாங்கினவங்க போகிறாங்க. இப்போ கண்ணை தரங்க. இப்போ நான் சொல்ல உங்களுக்கு காட்சியாக விரிஞ்சிச்சா? யாராருக்கு வெறியில்லைன்னு நினைக்கிறீங்க? காட்சியாக வெறியில் என்னால் கற்பனை பண்ணிக்க முடியலன்னு யாராருக்கு தோணுச்சு? கற்பனை பண்ண முடியுதுன்னு யாராருக்கு தோணுச்சு? என்னால் நான் சொன்னதை நான் விஷுவல் பண்ண முடியுதுன்னு கிட்டத்தட்ட எல்லாருமே கை தூக்கியிருக்கீங்க. குழந்தைகளுக்கான மொழி எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் படிக்கும்போது அது நீங்கள் குழந்தை காட்சியாக மாற்றிக்கணும். காட்சியாக மாற்றிக்க முடியாதது எதுவுமே குழந்தைகளுக்கான மொழி இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் நமக்கு சில சவால் இருக்கு இல்லையா? யானை என்ன கலரில் இருந்துச்சு? யானை என்ன கலர் இருந்துச்சு? கிரே கலரா? இவங்களுக்கு கிரே. யாருக்காவது பிளாக்கில் இருந்துச்சா? மெரூனில் யாருக்காவது இருந்துச்சா? கிட்டத்தட்ட யானையோட கலர் ஒன்றும் பெருசாக பெரிய மாற்றம் இருக்காது. அது மேலே போட்டிருக்க துணி என்ன கலராக இருந்துச்சு? ரெட்டு கோல்டன். ரெட்டுன்னு யாராருக்கு தோணுச்சு? வேறு கலர் யாராருக்கு தோணுச்சு? வேறு ஏதாவது கலர்? கிளிப்பச்சை, ப்ளூ. இப்படி அந்த கலருக்குள்ளே இது. அப்போ இந்த மேலே இருக்கிற அந்த யானை பாகன் இருக்கார்ல, அவர் 30 வயசுக்குள்ளார இருந்து யாராவது கற்பனை பண்ணிங்களா? 30 வயசுக்குள்ளாரன்னு நினச்சிங்க. 31 நீங்களுமா? 2 பேர் 31லேருந்து 40 வயசுக்குள்ளாரன்னு யாராவது நினச்சிங்களா? ஓகே. 41லேருந்து 50 வயசுன்னு யாராவது யோசிச்சிங்களா? அந்த குட்டி பொண்ணுக்கு என்ன வயசு? ஒரு 5 வயசுக்குள்ளாரன்னு யாராவது யோசிச்சிங்க? 5 வயசுலேருந்து 8 வயசுக்குள்ளாரன்னு யாராவது யோசிச்சிங்க? 8லேருந்து 12 வயசுக்குள்ளாரன்னு யாராவது யோசிச்சிங்க? 12 வயசுக்கு மேலேன்னு யாராவது யோசிச்சிங்க? வெறும் வார்த்தைகள் தான் இல்லையா? வெறும் வரிகள் தான். நம்ம விழியன் பேசும்போது சின்சான் பற்றி பேசினார் இல்லையா? சின்சான் அங்கேருந்து ஓடுறான் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன்னா என்ன பண்ணுவீங்க? அவனுடைய உருவம் என்னவாக இருக்கும் உங்களுக்கு? ட்ரெஸ்ஸு ரெட் அண்ட் எல்லோ. அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஆனால் நான் சொன்ன ஒரே ஒரு சின்ன பாராவில் இவ்வளோ விதவிதமான கற்பனை உங்களால் யோசிக்க முடியுது. கதைகள் அப்படி தான் நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்குறது. அப்போ கார்ட்டூனுக்கும் நம்ம கதை எழுதுறதுக்கும் கதை படிக்கிறதுக்குமான வித்தியாசம் இதுதான். ஒரு கட்டத்தில் நம்மளாக யோசிக்கிற விஷயத்தை அது கார்ட்டூன்கள் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடும். நம்ம சொல்கிற ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளார உங்களை விஷுவல் பண்ணிக்க முடியும், ஒரு காட்சியாக மாற்றிக்க முடியும்னா நீங்கள் எழுதுகிற கதைகள் மூலியமாக எவ்வளோ காட்சிகளை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கிறத நினச்சி பாருங்கள். நல்ல காட்சிகளை கொடுத்த யாரையும் குழந்தைங்க அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துடாது. நல்ல கதைகள் சொன்ன யாரையும் குழந்தைங்க அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துடாது. உங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க குழந்தையாக இருக்கும்போது. நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு சில இனிப்பு பொருட்கள் வாங்கி கொடுத்தவங்க, சில கிஃப்ட் கொடுத்தவங்க ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க. அதை மீறி உங்களுக்கு வேறு யாராவது கதை சொல்ல வந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் தாண்டி நீங்கள் அவங்களை ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க. அப்படி யாருக்காவது அனுபவங்கள் இருந்திருக்கலாம். அப்படி நான் போகிற வீடுகளில் நான் அவங்களுக்கு இனிப்பு வாங்கிட்டு போவதோ கிஃப்ட் வாங்கிட்டு போகிறத விடவும் கதைகள் எடுத்துகிட்டு போகிறேன். அதுதான் ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட், யூமாவசிக்கு ஒரு வேளையாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழில் எழுதிட்டுருக்கிற மிக முக்கியமான எழுத்தாளர்களில் ஒருவர். பெரியவர்களுக்கு எழுதுவது எவ்வளோ கவனமாக எழுதுகிறாரோ அதை விடவும்
100 மடங்கு கவனம் குழந்தைகளுக்காக எழுதும்போது அவர் வச்சுருக்கார். அது வந்து ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட புத்தகங்களை மலையாளத்துலேருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கார், குழந்தைகள் புத்தகமே. அப்படி மொழிபெயர்க்கும் போது அப்புறம் நாங்கள் கேட்போம், இவ்வளோ மொழிபெயர்க்கிறீங்களே, நீங்கள் வந்து நேரடியாக தமிழில் எழுதினானா? ஐயோ அது ரொம்ப முக்கியமான வேலை, நான் இன்னும் பயிற்சி வேணும்னு சொல்லி அவ்வளோ கவனத்தோடு அவர் சில புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகங்கள். அதில் வந்து இந்த கதை வந்து குணசுந்தரி எழுதிய தேர்வுன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா, அந்த கதையில் வந்து ஒரு சிறப்பு குழந்தை பற்றி, ஒரு குணசுந்தரி வந்து சிறப்பு குழந்தை, அவளை பற்றியான ஒரு கதை. நான் இப்போ முன்னாடி யானை பற்றி சொன்னேன் இல்லையா, யானையை பற்றி நான் விவரிக்க உங்களால் காட்சியாக விரிஞ்சது இல்லையா, அதே போல் நீங்கள் மறுபடியும் கண்ணை மூடிக்கோங்க. குணசுந்தரி கதையில் யூமாவாசிக்கு எழுதின ஒரு பாராவை மட்டும் படிக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள் எதுவுமே இல்லை, அவருடைய வார்த்தைகளை மட்டும் படிக்கிற. தயவுசெய்து எல்லோருமே ஒரு முறை கண்ணை மூடிக்கோங்க. குணசுந்தரி ஒரு சிறப்பு குழந்தை. அவளால் பேசவும் முடியாது, அவளால் வேலைகளை செஞ்சுக்க முடியாது. அவளை பற்றி எழுதுகிறார். ஒரே ஒரு இடம் வருது. குணசுந்தரிக்கு நடனம் ஆட தெரியும். தொலைக்காட்சிகள் வரும் நடனங்களால் கவரப்பட்டு அதே போல் நண்பர்களிடம் ஆடி காட்ட முயற்சி செய்வாள். ஆனால் அவள் ஒரே வகையான நடனத்தை தான் எப்போதும் ஆடுவாள். அந்த நடனத்தை பற்றி விவரிக்கிறார். இடுப்பில் இரு கைகளையும் வைத்துக்கொண்டு எம்பியபடி பந்து உதைப்பதைப் போல வலது காலை நீட்டுகிறாள். பிறகு இடது காலை நீட்டுகிறாள். பிறகு கையை விரித்து கொண்டு சுழல்கிறாள். சட்டென்று நின்று குதித்தவாறு மீண்டும் மாறி மாறி கால்களை நீட்டி ஆடுகிறாள். ஆடி முடித்ததுக்கான அடையாளமாக கீழே குனிந்து கும்பிட்டு தலை குனிந்து நிற்கிறாள். எல்லோரும் கை தட்டுகிறார்கள். கண்ணத்தரங்க. அந்த சின்ன பொண்ணு வந்து நடனம் ஆடுறான்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம். ஒரு சிறப்பு குழந்தை, அவர்களுக்கு பல்வேறு திறமைகள் அவங்களுக்குள்ளார இருக்கும். அது நடனம் ஆடிட்டான்னு ஒரு ரைட்டர் எழுதிட்டு விட்டுட்டு போயிடலாம்ல. நிறைய விஷயங்கள் வரும், பூச்செடிக்கு தண்ணி ஊற்றுவா, இதெல்லாம் வரும். ஆனால் அந்த குழந்தை நடனம் ஆடுவான்னு சொல்லிட்டு போயிருந்தால் கூட நம்ம ஒன்றும் பெருசாக யாராவது கேட்க மாட்டாங்க. ஆனால் என்ன நடனம் ஆடுறா, எப்படி நடனம் ஆடுறா, இங்கே சாதாரண இயல்பாக இருக்கிற குழந்தைகள் நடனமானா நம்ம கற்பனை பண்ணிக்க முடியும். ஒரு சிறப்பு குழந்தை நடனமாடுறது எப்படின்னு அவர் வந்து விவரிக்கிறார். விவரிக்கும் போது நீங்கள் இதுக்கு முன்னாடி யானை கடைத்திற்குள்ளார் போனப்போ எப்படி உங்களால் உணர்ந்து கொள்ள முடியுதோ, இந்த வரிகளை நீங்கள் படிக்கும் போதும் அந்த குணசுந்தரி நம்முடைய மனக்கண்ணில் அவர் நடனம் ஆடுவதை நம்மளால் உணர முடியும். நல்ல சிறார் கதைக்கு இதுதான் ஒரு முன்னுதாரணமான கதையாக நான் சொல்லுவேன். இந்த கதை ரொம்ப பெரிய கதை. அது ஒரு சொல்லணும்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும், அது நேரம் இல்லை. ஆனால் அந்த வர்ற இடம், அந்த ஒரு பாரா இருக்கு இல்லையா, அந்த பாரா இல்லாமலே இந்த கதையை எழுத முடியும். அந்த எழுத்தாளர் ஏன் அந்த பாரா வைக்கிறார்? அப்போ தான் அந்த குணசுந்தரியை நம்ம முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் சொன்ன பிறகு கதையோட இன்னொரு பகுதியில் குணசுந்தரி தவறி கீழே விழுந்துட்டானா உங்களுக்கு பதப்பதைப்பாக இருக்கும். அவள் சந்தோஷத்தில் சிரித்தானா உங்கள் முகத்துலேயும் ஒரு சின்ன சிரிப்பு வரும். அவள் ஏதோ ஒன்று கிடைக்கலன்னு அழுதானா உங்களுக்கும் வந்து அழுக வரும். கதையோடு உங்களை ஒன்றிணையறதுக்கு இந்த நுட்பத்தை அவர்கள் வந்து காலங்காலமாக, நீங்கள் அழகிரிசாமி கதை பார்த்தோம் இல்லையா, அன்பளிப்பு, அதுலேயும் இதே மாதிரியான பகுதியில் நம்ம பார்க்க முடியும். அப்போது நல்ல கதைகளை தேடி வாசிக்கும் போதே நம்ம எப்படி எழுதணுங்கிறது நமக்கு வந்து புரிஞ்சிடும். நீங்கள் குழந்தைகளுக்காக எழுதணும்னு முடிவு பண்ணினா இந்த கதையை நீங்கள் அவசியம் படிக்கணும். தன்வியின் பிறந்த நாளுங்கிற தொகுப்பில் இந்த கதை இருக்குது. இந்த கதை வெறுமனே மொழி மட்டும் இல்லாமல் நாம் இன்றைக்கி என்ன எழுதணும், சிறப்பு குழந்தைகள் இந்த உலகம் தோன்றதுலேருந்து இருந்துகிட்டே, மனித இனம் தோன்றதுலேருந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம கடந்த ஒரு 5-6 வருஷமாக தான் அவர்களை வந்து சிறப்பு குழந்தைங்களும் ஒரு பேரிட்டாவது அழைக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேர் என்னமோ சொல்லுவோம். இப்போ நம்ம மாற்றுத்திறனாளிக்கு நொண்டி, முடவன், குருடுன்னு சொல்லி நம்ம வார்த்தையாலும் அவங்களை துன்பப்படுத்திட்டு இருந்தோம் இல்லையா. சிறப்பு குழந்தைங்களுக்கு அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். இது வெறும் மொழி மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து சேர்த்து கற்றுக்கிறதுக்கு இந்த கதை உங்களுக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்கும். அவசியம் நீங்கள் எல்லோரும் இந்த கதையை நான் படிக்கணும்னு அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். நல்ல கதைகள் படிக்கும்போது நல்ல கதைகள் எழுத முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு நல்ல கதைகள் நோக்கி எடுத்துகிட்டு போயிடும். நெக்ஸ்ட் சார். என்னாச்சு?
இது ரொம்ப இதுதான் வழக்கமாக குழந்தைகளுக்கான மொழி. குழந்தை எழுத்தாளர் கதை எழுதுறதுக்கான மொழி என்னன்னு கேட்டால் இந்த பிபிடி தான், இதை தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க, அல்லது இதை மட்டும் வச்சு தான் பேசுவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து போகிற போக்கில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான். இது வந்து உங்களுக்கு வந்து போகிற போக்கில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே தவிர நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ரொம்ப முக்கியம். என்ன விஷயத்தை எழுத போகிறோம், யாருக்காக எழுத போகிறோம், அதுக்கு என்ன மொழி எடுக்க போகிறோம், அது என்ன மாதிரியான நிலத்தில் நடக்குது, நிலத்திலேயே அது மலைப்பகுதியா, கடல் பகுதியா, ஊர்ப்புறமா, நகரமா, மாநகரமா அப்படிங்கிற அந்த பிரிவுலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது வந்து இதுலேயும் நிறைய பிரிவுகள் இருக்குது. உலகம் முழுக்கவே இதுக்கான யாராலையும் இதுதான் சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். நான் பிரித்தது வந்து 3 வயசுலேருந்து 7 வயசுக்கு உள்ள குழந்தைகளுக்கு வந்து படக்கதைகள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்கும். அந்த படக்கதைகளில் ஏதாவது ஒரு சொல், ஒரு வரியும் ஒரு 4-5 வார்த்தைகளுக்கு மேலே போயிடக்கூடாது. அப்படி இருந்துட்டால் அவங்களே நமக்குள்ளார கொண்டு வந்துட முடியும். அதுக்கு அடுத்தது 8 to 10 வயதுக்குள்ளவர்களுக்கு வந்து படமும் கதையுமாக இருக்கலாம். ஒரு 5-6 சொற்கள் கொண்ட வாக்கியங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஒரு அளவுக்கு தான், ஒரு 20 பக்கம் 30 பக்கத்துக்கு மேலே அந்த கதைகள் போகாமல் இருக்கணும். 13 to 11லேருந்து 13 அந்த இதை பாருங்கள். முதல்ல படமும் கதையும் சொன்னேன். இவங்களுக்கு கதையும் படமும். அவங்களுக்கு வந்து படம் தான் பிரதானமாக வேணும், படம் தான் முதன்மை. அது கூடுதலாக கதை கொடுக்குறோம். இவங்களுக்கு கதைகள் கொடுக்குறோம், கூடுதலாக படங்கள் கொடுக்குறோம். அப்போ கதையும் படமும் சேர்ந்து அவங்களுக்குள்ளார ஒரு ஒரு விஷயத்தை கொடுக்கும். 13க்கு அப்புறம் கதையினிடையே படங்கள். கதை எவ்வளோ பக்கங்கள் போகுதோ அத்தனை பக்கங்களுக்கும் படங்கள் தேவையில்லை. ஒரு நாவல் எழுதுகிறோன்னா, இப்போ என்னுடைய நீலப்பூ நாவலில் ஒரு 80 பக்கம் நாவல், அது மொத்தமே 10 படங்கள் தான் இருக்கும். 80 பக்கங்களுக்கு 86 பக்கங்களுக்கு 10 பக்கம்தான் படங்கள் இருக்கும். அது அவங்களால் புரிஞ்சிக்க முடியும். அது உங்களுக்கு கதையை புரிஞ்சிக்கிறதுக்கு உதவி தான் பண்ணுது. அந்த படங்கள் இல்லாமல் கூட புரிஞ்சிக்க முடியும். ஆனால் கொஞ்சம் உதவி பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அதை உள்ள போய் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இதுதான் அவங்களுக்கான வார்த்தைகள் அளவு பார்க்கும்போது இதுதான், இந்த விஷயந்தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம கடைசியாக என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. மனுஷபுத்திரன் வந்து காலைல பேசும்போது கேட்டல, பழைய கதைகளை இப்போ திரும்ப கொடுத்தா அவங்களுக்கு புரியுமா, பிடிக்குமா அப்படின்ட்டு. சில கதைகள் அப்படியே இருக்குது. சீசு செல்லப்பா வந்து ஒரு கதை எழுதியிருப்பார், ரொம்ப சுருக்கமாக 2 நிமிஷத்தில் சொல்லிடலாம். அது ஒரு வயதான சிங்கம் ஒரு கூண்டில் அடைச்சி ஒரு வண்டியில் ஏற்றி போயிட்டுருக்கு. அது எங்கேருந்து போகுதுன்னா, ஒரு சர்க்கஸில் இருக்கிற சிங்கம். அது ஒரு ஊர்லேருந்து சர்க்கஸ் முடிஞ்சு வேறு ஊருக்கு போகுது. அந்த சர்க்கஸ் போகுது. சர்க்கஸ் வண்டியில் எல்லா விலங்குகளையும் ஏற்றிட்டு போகிறாங்க, அந்த சிங்கத்தையும் ஏற்றிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு பாலத்தை கடக்குது. பாலத்தை கடந்தோடனே அது அதோட அந்த வாசனை இருக்கு இல்லையா, அந்த பகுதியோட வாசனை அதுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வாசனை மாதிரி இருந்துச்சு. இந்த வாசனை நான் சுவாச்சிருக்கேனே அப்படின்னு யோசிக்குது. அந்த சிங்கம் சின்ன குட்டியாக இருக்கும்போது இருந்த காடு அது. அந்த காட்டு வழியாக அந்த வண்டி போகுது. அதுக்கு வந்து ஒரு ரொம்ப வியப்பாகி, நம்ம வாழ்ந்த காடு இது, நம்ம குட்டியாக இருந்த காடு, இங்கே எப்படியாவது இந்த இதுலேயும் தப்பிச்சு போய் நம்ம பழைய இடத்துக்கு போயிடணுன்னு அது ஆசைப்படுது. எப்படியாவது தப்பின்னு பார்க்கும்போது அது சர்க்கஸ்லேயே இருந்து அரை வயிறு கால் வயிறுக்கு சாப்பிட்டதுனால பெரிய பலம் இல்லை. அந்த சர்க்கஸ் கம்பெனியும் ரொம்ப நஷ்டமாக போனதுனால அடைச்சிருந்த கூண்டும் பெரிய வலுவான கூண்டும் இல்லை. அதனால் அந்த கூண்டை ஓங்கி அடிக்குது. ஒரு 5-6 முறை அடிக்கும் போதே கூண்டோட கதவு திறந்துடுது. அது வேகமாக போயிட்டுருக்க வண்டியிலேருந்து தாவி குதித்து காட்டுக்குள்ளார விழுந்துடுது. விழுந்து உருண்டு போய் இதாகி உடம்பெல்லாம் அடிபட்டுடுச்சு. பரவாயில்ல, நம்ம வந்து சின்ன வயசில் பிறந்து வளர்ந்த காட்டுக்குள்ளார வந்துட்டோம், இனிமேல் சுதந்திரமாக தெரியலான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாகுது. அப்போது ஒரு குரங்கு வந்து, யார் நீ இந்த காட்டுக்கு புதுசாக இருக்கே அப்படின்னா, புதுசெல்லாம் இல்லை, நான் இந்த காட்டிலேயே இருந்த ஆள் தான். நான் சின்ன வயசாக இருக்கும்போது சர்க்கஸ்காரங்களாம் வந்து என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் அங்கே இருந்துட்டு இப்போ இந்த வழியாக போனோம், நான் தப்பிச்சு வந்துட்டேன்னு. அப்படியா, சரி பரவாயில்ல, இனிமேல் நீ என்ன பண்ணுவேன் இங்கே அப்படின்னு கேட்குது அந்த குரங்கு. நான் என்ன எப்போதும் போல் இங்கே வேட்டையாடி சாப்பிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு. அப்படியா, சரி வேட்டையாடு பார்ப்போம். நீ யானை வேட்டையாடுவியா அப்படின்னு கேட்டது. யானை தானே, நான் வேட்டையாடுவேன் அப்படின்னு. சரி வா, யானை உனக்கு வேட்டையாடு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு அழைச்சிட்டு போகுது.
2 பேரும் குரங்கும் அந்த சிங்கமும் அப்படி பேசிகிட்டே போகிறாங்க. ஒரு மரத்துலேருந்து மறைஞ்சிட்ருக்கு, அதுலேருந்து வெளில வருது யானை. யானையை பார்த்தோன்னு சிங்கம் பயந்துச்சு. ஏன்னா யானையை பார்த்து எப்படி சிங்கம் பயப்படும்? ஏன்னா அது யானையை பார்த்ததே சர்க்கஸில் தான். அங்கே எலும்பு தோளுமான யானையை பார்த்துட்டு இவ்வளோ ஆகிருதியான இவ்வளோ தந்தது இப்படி பெருசாக வச்சுட்டு யானை இப்படி வரதை பார்த்தோன்னே, என்னடா யானைனா இவ்வளோ பெருசாக இருக்குமா, இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு, அதுவும் வரும்போது ஒரு பெரிய மரத்தை முறிச்சிட்டு அடங்கி வரதை பார்த்தோன்னே பயந்து ஓடிச்சு. ஓடினோன்னே குரங்கு சிரிக்குது. சரி, யானையை உன்னால் வேட்டையாட முடியல, ஒரு சின்ன முயலையாவது வேட்டையாடு அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பக்கம் போகிற முயலை துரத்திக்கிட்டே போகுது. அதோட வேகத்தால் இதில் போக முடியல. அதுவும் போய் இதை புதரில் போய் மாட்டிக்குது. சின்ன முயலை கூட வேட்டையாட முடியல. ஒரு கட்டத்தில் எதுவுமே அந்த காட்டுக்குள்ளார அதால் தன்னுடைய இருக்கிற பலத்தை வச்சுட்டு அது உணவு தேடி வாழவே முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு, இந்த வேன் போணுச்சு இல்லையா, அந்த லாரி போணுச்சு இல்லையா சர்க்கஸ், அந்த தடத்தை பார்த்து அது வழியாக போணுச்சு. சர்க்கஸுக்கு போனாவது அரை வயிறு இறைச்சி கிடைக்கும், இங்கேருந்து அதுவும் கிடைக்காம நான் செத்து போய்டுவேன் உங்களுக்குன்னு சொல்லி அப்படி போகுது. இந்த கதை நீங்கள் எப்போ படித்தாலும், இது எழுதி ஒரு 60-70 வருஷம் ஆகுது. நீங்கள் கதை இப்போ இருக்கிற குழந்தைகிட்ட கொடுத்தா கூட அவங்க ரொம்ப விரும்பி படிப்பாங்க. நான் முன்னாடி தூரனோட கதை சொன்னேன் இல்லையா, அதுவும் நீங்கள் இப்போ கொடுத்தாலும் செவ்வாய் கிரகம் அப்படி இப்படிங்கிற மாதிரி இப்படியா நம்ம கதைகள் அப்போ இருக்குது. சில கதைகளை நம்ம சின்ன சின்ன மாற்றங்களோடு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நம்ம நான் அது குறித்து தனியாக ஒரு கட்டுரையை எழுதினேன். அழகிரிசாமி குழந்தைகளுக்காக எழுதியிருக்கார். 2 புத்தகம் எழுதியிருக்கார். 3 பிள்ளைகள் காளிவரம்னு. காளிவரம் இது வரைக்கும் கிடைக்கல, 3 பிள்ளைகள் மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் அவரோட கேரக்டர்ஸ் ஜாதி பெயரோடு இருக்கும். அந்த கதையை மறுபதிப்பு கொண்டு வந்தோன்னா அப்படியே கொடுக்கலாமா? நீங்கள் பாரதியிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி எழுதியிருக்கிற சிறுகதைகள்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு சிறுகதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பேரோடு சாதி இருக்கிற அந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அப்படியே குறைஞ்சி இன்றைக்கி யாருமே பேருக்கு பின் சாதியை போட்டு ஒரு கதையை எழுதுறதே இல்லை. அப்படியான பழக்கமே இங்கே இல்லை. பெரியவங்களுக்கு இலக்கியத்திலே போயிடுச்சு. அப்படிங்கும்போது குழந்தைங்களுக்கான இலக்கியத்தில் அதை நம்ம அறிமுகப்படுத்தலாமா? அப்படிங்கும்போது அதை நம்ம ஒரு எடிட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதுலேயும் சில பேருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அவருடைய மூலப்பிரதியில் போய் நீ எப்படி கையை வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது இங்கே காலம் மாறிட்டு இருக்குதுல்ல. நீங்கள் பக்ஷி, இப்போ பிச்சமூர்த்தி ஒரு கதை எழுதியிருப்பார். பக்ஷி ராஜான்னு ஒரு கதை எழுதியிருப்பார், குழந்தைகளுக்கான கதை. நீ பக்ஷி ராஜானா இன்றைக்கி எத்தனை பேருக்கு புரியும்? பக்ஷினா என்னன்னு தெரியுமா? பக்ஷினா யாருக்கு தெரியுமா? நமக்கு பறவைன்னு தெரியும், குழந்தைங்களுக்கு பறவைன்னு தெரியுமா? நம்ம அது பறவைன்னு மாத்திரம் இல்லையா, மாத்தினா தான் அந்த கதை போய் சேரும் குழந்தைங்களுக்கு. அதே போல் அதுக்கு நம்ம எவ்வளோ அதை ஒத்துக்கிறதுக்கு எவ்வளோ மனம் இருக்குதோ, திறந்த மனம் இருக்கோ, அதே போல் சாதி பெயரோட ஒரு கேரக்டர் வச்சா அந்த பேரை அதோட நம்ம மறுபதிப்பு கொண்டு வரக்கூடாதுங்கிற தெளிவும் நமக்குள்ளே இருக்கணும். இதுவும் மறுபதிப்பில் கொண்டு வரதில் நம்ம ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். கதைகள் எழுதும்போது முதல்ல கருவை முடிவு பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அது யாருக்காக எழுதப்படுது அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு, எளிமையான சொற்கள் தான் இருக்கணும். இந்த சொன்னது மாதிரி இந்த வயதுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகள் சொற்கள் இருந்தால் போதும். ஆனால் ஒருபோதும் நீங்கள் சமரசம் செய்து கொள்ள விடாத ஒரு விஷயம் என்னென்னா, கதை கரு ரொம்ப வலுவானதாக இருக்கும். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின கதையை திரும்ப நானும் சிறுகதை எழுதுகிறேன் பெரியவங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் அதே கதையை கொஞ்சம் மாற்றி எழுத முடியுமா? எழுதுனா சரியாக இருக்குமா? நான் எழுதின கதையை இன்னொருத்தர் மாற்றி எழுதுனா நான் சண்டைக்கு வருவேன், என்னோட கதைன்னு சொல்லுவேன் இல்லையா? ஆனால் குழந்தைங்களுக்கான கதை எழுதும்போது நீதிநெறி கதைகள்ங்கிற பேரில் நண்பனுக்கு உதவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டு 100 கதைகள் நம்ம சொல்லலாம். ஒரே மாதிரி இருக்கும். 2வது கதை 3வது கதை படிக்கிற குழந்தைங்க இப்படியே தான் எழுதிட்டு போன போல இருக்குன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுவாங்க. குழந்தை இலக்கியம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தேங்கி போய் பெரியவர்கள் படிக்காமல் போனதுக்கு காரணமும் இது ஒரு காரணம். நம்ம எழுதும்போது பெரியவர்களுக்கு எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு செங்கலை உருவி அதுலேருந்து ஒரு விஷயத்தை எழுதுவது போலவே குழந்தைகளுக்கு அப்படி எழுதணும். அது ரொம்ப தீவிர இலக்கியத்தில் இயங்கி கொண்டே சிறுவர்களுக்காக எழுதின பிச்சமூர்த்தி, செல்லப்பா, அழகிரிசாமி இவர்களுடைய கதைகள் நம்ம வாசிக்கும்போது ரொம்ப அதோட தீவிரத்தன்மையை நம்ம புரிஞ்சிக்க முடியும். மொழி என்பது அவர்களோடு சேர்த்து தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம கேட்டு நம்ம இது பண்ணலாம்.
மாணவர்களுக்கான கேள்வி நேரம். மாணவர்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். வணக்கம் ஐயா. இந்த அமர்வு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களோட உரைக்கு முதல்ல எங்களுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்னோட சந்தேகம் என்னென்னா, பெரும்பாலான சிறார் இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே நம்ம விலங்குகள் மேலே தான் வந்து ஏற்றி சொல்கிறோம். எதுக்காக நம்ம விலங்கு கருப்பொருளை வந்து தேர்ந்தெடுத்தோம்யா? முதல்ல குழந்தைகளுக்கு வந்து அவர்கள் பார்க்காத ஒரு விஷயத்தை, நமக்குமே நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை சொன்னோன்னா அது மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அதை வந்து விலங்குகளாகவும் பறவைகளாகவும் அதை மாற்றி சொல்லும்போது முதல்ல அவங்க உள்ளுக்குள்ளே அதை இழுத்துட்டு வந்துடலாம். இப்போ இழுத்துட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அதன் மேலே ஒரு ஈர்ப்பு உருவாக்குறதுக்காக அப்படி சொல்கிறோம். சரிங்க ஐயா. இன்னொன்று, குழந்தைகளுக்கு வந்து இந்த சிறார் இலக்கியங்களை வாசிக்க வச்சு அந்த இலக்கியங்களை அவங்கக்கிட்ட அறிமுகப்படுத்துறதா, இல்லை நம்ம அந்த கதையை சொல்லி அவங்கக்கிட்ட அறிமுகப்படுத்துறது சிறந்ததாயா? இந்த கேட்டகரியில் முன்னாடி அந்த கேட்டகரியில் அவங்க நல்லா எழுதிட்டாங்கன்னா 3 வயசு ஒரு 8 வயசுக்கு அப்புறம் அவங்களே படிக்க வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள்ட்ட சொல்லலாம். இதுமாரி சில கதைகள் அவங்களுக்கு புரியாதுன்னா நம்ம கதையை கேட்டுட்டு நம்ம கதையை சொல்லலாம். அது ரெண்டுமே செய்யலாம். அவர் வாசிப்பை நோக்கி எடுத்துகிட்டு வரங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. பின்னாடி சரி, வணக்கம் ஐயா. வணக்கம். லாஸ்ட் புக் ஃபேரில் வந்து உங்களுடைய கயருடைய அந்த சிறு நாவல் தொகுப்பு வந்து மிகப்பெரிய, அதுவும் வளரும் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருந்துச்சு. அது பெரும்பாலும் பள்ளிகளில் வந்த, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஸ்கூலில் வந்த பள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், எல்லா பேராசிரியர்களும் சரி ஆசிரியரும் சரி இலவசமாக வாங்கி கொடுத்தாங்க. அதுபோல் வந்து அடுத்து வரும் புக் ஃபேர்லேயோ இல்லை அடுத்த ஈவெண்ட்லேயோ அது மாதிரி நாவல்கள் வரும் எதிர்பார்க்கப்படுமா? எதுவும் வாய்ப்பு இருக்கா? கயிறு போல் ஒரு சிறு கயிறு போல் ஒரு கதையை வந்து நான் எழுத போகிறதில்ல, நீங்கள் வந்திருக்க எல்லாரும் தான் எழுத போகிறீங்க. இல்லை அதுக்காக இல்லை, நான் எழுதுறது என்னோட பிளான் படி இருக்கும். ஆனால் அது கயிறு போல் இங்கே ஒரு 50 கயிறுகள் வரணுங்கிறதுக்காக தான் மனுஷபுத்திரன் உள்ளிட்ட இந்த அரசு அவ்வளோ முயற்சி எடுக்குது. நம்ம சேர்ந்து எழுதுவோம். அது முதல்ல உங்கிருந்து தொடங்கியதற்காக முதல்ல எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி. நல்ல ஒரு முயற்சி. அது எனக்கு அது ஒரு முன்மாதிரியாக இருந்துச்சு. நீங்கள் அந்த வந்த புக் ஃபேரில் ₹1 கொடுக்குற நாவல்ன்றது ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. நான் ஒரு 40 எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இவங்களுக்கு கொடுக்கும். இது தம்பி, கவிஞர் தம்பி, அவர் சொன்னால் உடைய கொண்டு கொடுத்துருவார். கொடுத்துடலாம். இப்போ 40 கொடுத்துட்றேன், நான் மற்றது கொடுக்க சொல்லி. இப்போ கதைகள் எழுதணும்னு சொன்னாங்க இல்லையா, நாங்கள் போகும்போது ரொம்ப ஏன் வந்து குழந்தைகளுக்கு எழுதுறது எளிமையாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அவங்களுடைய அந்த அனுபவத்தை, அந்த பருவத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம். ஒரு வயசான ஆளாக இருந்து ஒரு கதை எழுதுங்க, ஒரு 60 வயசோட ஆளோட ஒரு அனுபவத்தை நீங்கள் எழுதணுன்னா 60 வயசு வரைக்கும் நம்ம காத்துட்ருக்க முடியாது. நம்ம ஒரு வகையில் நம்ம எதுக்கு பார்த்த மனிதர்கள் இவங்களை பார்த்து நம்ம எழுதுவோம். அதில் 99% கூட நெருக்கமாக இருக்கும். 100% நெருக்கம்னு சொல்ல முடியாது, உண்மை எழுதிட்டோன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் குழந்தைகளுக்காக எழுதும்போது நீங்கள் குழந்தை பருவத்தை தாண்டி வந்துருக்கீங்க. அந்த அனுபவத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிச்சிருக்கீங்க. அந்த அனுபவத்தை உங்களால் 100% உண்மையாக எழுத முடியும். நாங்கள் ரொம்ப எளிமையாக என்ன சொல்லுவோன்னா, முதல்ல ஒரு கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, 2-3 கதாபாத்திரங்களை கொண்டு வந்துக்கோங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளார ஒரு சிக்கலை உருவாக்கிக்கோங்க. ரொம்ப எழுதுறதுக்கான பயிற்சி. ஒரு ஓவியம் எடுத்தோடனே நீங்கள் போய் ஓவியத்தை வரைய முடியாது இல்லையா. நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 5 வருஷம் கூட ஓவிய பயிற்சி எடுத்த பிறகு தான் நீங்கள் ஓவிய கண்காட்சியில் இடம் வைக்க முடியும். அதுபோல் பயிற்சிக்காக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, முதல்ல ஒரு கதாபாத்திரங்களுக்கு நீங்களே ஒரு கதாபாத்திரங்கள் உருவாக்கிக்கிட்டு அந்த கதாபாத்திரத்துக்குள்ளார நீங்கள் ஒரு பிரச்சனையை உருவாக்குங்க. அதுக்கப்புறம் அது தீர்வு உருவாக்குங்க. கதாபாத்திரங்கள் உங்களால் புதுசாக க்ரியேட் பண்ணவே முடியாது. அணில், மலை, வியாபாரி, இப்படி தான் ஏதாவது இதான் நீங்கள் கேரக்டர்ஸ் உருவாக்க முடியும். ஆனால் பிரச்சனைகள் மற்ற யோசிக்காதவங்க யாராவது, ஒரு அணிலுக்கும் சிங்கத்துக்கும் என்ன பிரச்சனை, நீங்கள் மற்றவங்க யோசிக்காத அளவுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அந்த பிரச்சனைக்கு மற்றவங்க சொல்கிற யோசனை தீர்வு சொல்லுவாங்க இல்லையா, அதை விட பெட்டரான தீர்வு அவங்க யோசிக்காத அளவுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே அந்த கதை நல்ல கதையாக மாறும். இதுதான் நாங்கள் சொன்னது. நாங்கள் வந்து ரொம்ப விளையாட்டாக இதை நாங்கள் பயிற்சி கொடுக்கும்போது ஒரு பையன் சொன்னான், ஃபஸ்ட்டு கதாபாத்திரம் அறிமுகப்படுத்தணும். ஒரு பெரிய காடு, மொத்தமே 4 வரி தான் அந்த கதை. ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் ஒரு புலி இருந்துச்சு. ரொம்ப பார்த்தாலே எல்லோரும் பயப்படுவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமான புலி. ஆனால் அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ரொம்ப சோகமாக இருந்துச்சு. ஏன் புலி, என்னாச்சு, ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்க
அப்படின்னு கேட்கறதுக்கு கூட அந்த காட்டில் யாருமே இல்லை. ஆமாம், அந்த காட்டில் அந்த புலி மட்டும்தான் இருந்துச்சு. நான் சொன்ன எல்லாமே கொண்டு வந்துட்டானா கதாபாத்திரங்கள் அதுக்குள்ளே ஒரு புலி மட்டும் காட்டுக்குள்ளார இருக்குது, ஒரே ஒரு புலி மட்டும் தான் அந்த காட்டில் இருக்குங்கிறது வந்து நம்ம யோசிக்காத ஒரு சிக்கல் இல்லை. புலிக்கு வேட்டைக்காரனால் பிரச்சனை வரும், இல்லை மற்ற விலங்குகளால் பிரச்சனை வரும், அப்படி தானே யோசிப்போம். புலிக்கு வந்து அந்த காட்டுக்குள்ளே அதை மட்டுமே இருக்குங்கிறது வந்து ஒரு எவ்வளோ பெரிய சோகமான விஷயம். அடுத்த வேளை உணவே இருக்காதுல்ல அதுக்கு. நீங்கள் அப்படின்னா அந்த அது என்ன ஆச்சு, ஏன் அப்படி இந்த புலி இருக்குது அப்படின்ட்டுன்னா அடுத்து ஒரே ஒரு வரியில் அந்த கதையை முடிச்சிட்டான். அந்த புலி தான் அந்த எல்லா விலங்குகளையும் அடித்து சாப்பிட்டுச்சு அப்படின்ட்டு. அவ்வளோதான். சின்ன 8வது படிக்கிற ஒரு பையன் எழுதுன கதை இப்படி நாங்கள் ஒரு பயிற்சியில். இது நல்ல பெரிய கதை, இது எல்லாருமே கொண்டாடணுங்கிற கதை இல்லை, ஆனால் இது ஒரு பயிற்சியில் இப்படி இதை மாதிரி நீங்கள் ஒரு 50-100 கதைகள் எழுத ஆரம்பித்தா செல்லப்பா எழுதின கதை மாதிரி பழக்க வாசனை மாதிரி அற்புதமான ஒரு கதையை நம்ம எழுதிட முடியும். இதே ஃபார்முலா தான் இன்னொரு பொண்ணுகிட்ட கொடுக்கும்போது அவங்க ஆரம்பித்தாங்க. முதல் வார்த்தையே ரொம்ப இது நான் பல இடங்களில் சொல்லுவேன். ஒரு முதல் சென்டென்ஸே நம்மளை வந்து இதாக இருக்கும். ஒரு வயதான யானை தூங்கி எழுந்தது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல யானை தூங்கி எழுந்ததை நம்ம எழுதுவோம். ஒரு 9வது படிக்கிற பொண்ணு ஒரு வயதான யானை தூங்கி எழுந்தது. அந்த யானை இருக்கு இல்லையா, அந்த யானைக்கு வந்து காட்டில் தெரியாத இடமே இல்லை, அந்த யானைக்கு தெரியாத மரங்களே இல்லை, அந்த யானைக்கு அந்த காட்டில் தெரியாத விலங்குகளே இல்லை. ஏன் அந்த யானைக்கே தெரியாது, அந்த காட்டுக்குள்ளே இருக்க எந்த தெரியாத உயிரினங்களே இல்லை. அந்த காட்டுக்கே ராஜா வந்து சிங்கமாக இருந்தால் கூட எந்த முடிவாக இருந்தாலும் யானைகிட்ட தான் கேட்டு இருக்கும். அது யானையோட முடிவு கேட்காம எதுவுமே சிங்கம் எடுக்காது. அந்த காடே அந்த யானை வந்து அவ்வளோ மரியாதையாக நடத்திட்டு இருந்துச்சு அப்படின்னு கதையை ஆரம்பித்து ஒரு பிரேக் விட்றாங்க. இதெல்லாம் சில வருஷத்துக்கு முன்னாடி தான். இப்போ அந்த யானைக்கு வயசாயிடுச்சு, பல நினைவுகள் அதில் அதோட மூளைக்குள்ளே இருந்து இல்லை. இன்றைக்கி கூட இப்போ ஏந்திரிச்சிச்சு. கதையோட தொடக்கத்துக்கு வராங்க. கதையை தொடங்கிட்டு இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு மறுபடியும் அந்த கதைக்கு வராங்க. இன்றைக்கி காலையில் ஏந்திரிச்சிட்டு எங்கே தனக்கான இறை கிடைக்குன்னு கூட அதுக்கு நினைவில் இல்லை. அதனால் கண்ணுக்கு தெரிஞ்ச திசையை நோக்கி அப்படியே போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கு. தூரத்தில் மஞ்சள் கலராக ஏதோ ஒன்று தெரியுது. அதை பார்த்தோன்னே அதை நோக்கி கிட்டக்க போகுது. பார்த்தா ஒரு வாழைத்தார் இருக்குது. வாழைத்தாரை தும்பிக்கையால் பறித்து எடுக்கலான்ட்டு போகும்போது திரும்பி பார்த்தா மனுஷங்க சுற்றி நின்ட்டாங்க. அது இறை தேடி ஊருக்குள்ளார வந்துடுச்சு. ஊருக்குள்ளார வந்த பிறகு அவங்க ஊருக்கெல்லாம் ஐயோ என்னடா யானை இப்போ எதுவும் வராது, இப்படி வந்துருச்சு. ஒரு தடவை வந்து பழகிடுச்சுன்னா அடிக்கடி வரும், நம்ம வீட்டுக்குள்ள குழந்தைங்களாம் விளையாடுமே மிதிச்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வேட்டைக்காரனை கூப்பிட்டு வந்து, அந்த ஊரில் ஒரு வேட்டைக்காரனுக்கு அவனை கூப்பிட்டு வந்து இந்த யானையை சுட்டுடுன்னு சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள்லாம். அந்த வேட்டைக்காரனை பார்க்குறான். வழக்கமாக யானை இப்படி மாட்டிடுச்சுன்னா எப்படியே தப்பிச்சு போகும், இல்லை இந்த மனிதங்களை வந்து தாக்கும். அது எதுவுமே செய்யாமல் இந்த யானை அப்படியே கீழே வந்து தும்பிக்கையால் கீழே மண்ணை தடவிக்கிட்டே நிற்கிது அப்படின்னு பார்க்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த யானையை ஒன்றும் பண்ண வேணாம், விட்டுடலாம் அப்படின்னு. உனக்கு என்ன வேட்டைக்காரா, நான் சொல்கிறது மட்டும் செய். ஒரு தடவை வந்து ஊருக்குள்ளார வந்து பழகிடுச்சுன்னா இதே பழக்கமாகிடும், நம்ம குழந்தை குட்டிலாம் வச்சுருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் அந்த வேட்டைக்காரனை மிரட்டி சுட சொல்கிறாங்க. அவர் வந்து இல்லைங்க, இது வந்து இந்த யானை வழி மாறி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் வந்து இதாகிடுச்சு. என்ன நீ கதையாக சொல்கிறேன்னொன்னே, இல்லைங்க இந்த ஒரு என்னோட இது சரியாக இருந்தால் அந்த யானைக்கு வந்து ஒரு வழியெல்லாம் மறந்து போய் ஞாபக மறதியாக கூட இருக்கலாம், அப்படி வந்திருக்கும் அப்படின்னோடனே, இன்னும் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுகிற அப்படின்னா. அப்போ அது அந்த பொண்ணு எழுதுறா, அந்த வேட்டைக்காரரும் வயசான வேட்டைக்காரரு, அவருக்கும் சில நாளாக ஞாபக மறதி நோய் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அது யானையை பார்த்தோன்னே அவர் வந்து அந்த யானைக்கும் அப்படி இருக்குமோன்னு அவர் நினைக்கிறாரு. என்னொன்னே ஊர்க்காரங்க விடலை, மறுபடியும் அவங்க உயிர் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி சுட சொல்கிறாங்க. அவரும் வந்து மருந்து இது துப்பாக்கியிலேருந்து ஊசியை வச்சு சுட்டுறாரு. யானை கீழே விழுந்துருது. வனத்துறை அதிகாரிலாம் வந்துடுறாங்க. யாரா யானையை சுட்டதுன்னு கேட்டோன்னே எல்லாரும் வேட்டைக்காரனை கை காட்டினோன்னே இந்த வேட்டைக்காரனை கைது பண்ணி ஜீப்பில் உட்கார வைக்கும்போது யானை டக்குன்னு ஏஞ்சி நின்றுடுது. அந்த வேட்டைக்காரன் வந்து மருந்தே இல்லாமல் ஊசியை வச்சு சுட்டிருக்கான். அந்த அதிர்ச்சியில் வந்து யானை விழுந்ததே தவிர யானை சாகலை அப்படின்னோன்னா வனத்துறை இதுக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறதுனோடனே, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், இப்படியா அந்த காட்டுக்குள்ளே விட்டுருங்கன்னொன்னே ஊருக்காரங்க அப்பயும் விடலை. மறுபடியும் இங்கே விடக்கூடாது சார், எங்கேயாவது மிருக காட்சி சாலைகள் கூட விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வேட்டைக்காரன் சொல்கிறதா 9வது படிக்கிற பொண்ணு எழுதுறா. உங்களுக்கு பழக்கமே இல்லாத, உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல கொண்டு விட்டால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா சார், சந்தோஷமாக இருப்பீங்களா? அப்போ யானைக்கு பழக்கமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு விட்டு அங்கே அடைச்சாச்சுன்னா அந்த யானை எப்படி நிம்மதியாக இருக்கும், எப்படி வாழ முடியும் அப்படின்னா வேறு என்ன தான் பண்ணுறது, ஒன்றும் செய்ய வேணால் காட்டுக்குள்ளார விட்டுருங்க அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளார விட்டுறது. இன்னும் முடியுது கதை. பார்க்கும்போது சாதாரண கதை. நீங்கள் இந்த வயதான யானைக்கு பதில் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டியும் பொருத்தி பாருங்களேன். ஒரு பயிற்சியில் 9வது படிக்கிற ஒரு மாணவி திருச்சியில் SRV பள்ளியில் எழுதின கதை.
ஒரு மணி நேரம் பயிற்சியில் இது எழுத முடியும். இது நான் திரும்ப சொல்ல, இதுதான் ஆகச்சிறந்த கதையை நான் சொல்லலை. ஆனால் இது தமிழில் எழுதியிருக்க நிறைய ரைட்டர்ஸ்க்கு இந்த கதையை அனுப்பி அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் இது ஆகச்சிறந்த கதைன்னு சொல்லலை. ஆனால் ஆகச்சிறந்த கதையை அவளால் எழுத முடியும்னு காட்டுற ஒரு அடையாளம் இது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பயிற்சியில் அப்படி எழுத முடியும்னா நீங்கள் இருக்கிற எல்லாருமே எழுத முடியும். அவர் சொன்னது வந்து காலையில் உங்களை வெறும் தன்னம்பிக்கை பேச்சாளர் சொல்லுவாங்கள்ல, அது இப்படி சொன்னது கிடையாது. ப்ராக்டிக்கலாகவே இது முடியும், உங்களால் முடியும். நீங்கள் ட்ரை பண்ணுறது தான். பல பேர் நம்ம முயற்சி பண்ணாலே முடிஞ்சிடும். ஆனால் அது நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறதுனாலேயே எழுதாமல் போயிடுறோம். அப்படி இல்லாமல் நிறைய பேர் எழுதுவீங்கன்னு நம்புகிறேன். வேறு கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. அதாவது மழலை பருவம் ஒன்று, சிறார் பருவம், அடுத்தது இளைஞர் பருவம். இது வந்து நம்ம ஆய்வு பண்ணி நம்ம நிறைய புதிய கதைகளை உருவாக்கணும். குறிப்பாக மழலைகளுக்கு வந்து முதல்ல படங்களை காமிச்சு அது கதையை சொல்கிறது ஒரு முறை இருக்குது. அதில் சிறப்பு குழந்தைகளுக்கு அந்த படம் காமிச்சு பண்ணுறோம்ல, அதுலேயே இப்போ சிங்கம் வந்து வலையில் மாட்டிக்கிட்டு அப்புறம் தப்பிக்குது இல்லை, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸில் நம்ம போஸ்டர் தயார் பண்ணி கடையில் விற்கிறோம். அதை வாங்கி நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த சிங்கம் மாட்டிக்குது இல்லை வலையில், அந்த படத்தை மட்டும் இவனுக்கு காமிக்கலாம். இந்த மூளை வளர்ச்சி குண்டிய பையனுக்கு முதல்ல அதை காமிக்கலாம். அது நீங்கள் சொன்னீங்கல்ல உள்ளே இழுக்கணும்னு, இந்த வழி இதை வந்து நம்ம சிறார்களுக்கு எப்படி நம்ம உள்ளே இழுக்கிறது, மழலைகளுக்கு எப்படி நம்ம உள்ளே இழுக்கணும் அப்படின்றத ஒரு முறை இருக்குது, ஒரு நுணுக்கம் இருக்குது. அதுக்கான ஆய்வுகள் வந்து நம்ம பயிற்சி மூலமாக அதை எடுத்து ஆசிரியர்கிட்ட அந்த நுணுக்கங்கள்லாம் சொல்லி அதுக்கு பின்னால் அவங்க புதிய கதைகளை நம்ம உருவாக்கலாம். இது வந்து சிறப்பு நிறைய தமிழ்நாட்டில் வந்து நிறைய முயற்சிகள் சொல்கிறேன்னா, என்னுடைய அனுபவத்தில் சிறப்பு கல்வி ஆசிரியராக இருந்து அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்ததுனால நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறேன். எதிர்காலத்தில் இந்த சிறப்பு ஆசிரியர்களை வர வைக்கணும். அவங்க மூலமாக கூட நீங்கள் பயிற்சி இந்த மாதிரி மாணவர்களுக்கு தரலாம். கண்டிப்பாக. வேறு யாருக்காவது கேள்விகள்? மொழிபெயர்ப்பு பற்றி போன இதில் உங்கள்கிட்ட கேட்டுக்க சொன்னாங்கல்ல சார், அது பயிற்சி அது எப்படி எடுக்கிறது? மொழிபெயர்ப்புங்கிறது சிறுவர்களுக்குன்னு தனியான மொழிபெயர்ப்புக்காக நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மூலமொழி உங்களுக்கு எவ்வளோ வலுவாக, உங்களுக்கு அதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களையோ அதே போல் தமிழ் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மொழிபெயர்க்கிறது ஒன்று இருக்குது. இது நம்ம கூடுதலாக என்ன பண்ணுறோன்னா, பெரிய குழந்தைகளுக்காக கதை எழுதும்போது என்னென்னலாம் நம்ம யோசித்தோம், இந்த கதை யாருக்கு போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறது இல்லையா, அந்த விஷயம் மொழிபெயர்க்கும் போது இருக்கணும். அவங்க ஒரு நகரத்தை பேரை சொல்கிறாங்க, ஏதோ ஒரு நியூயார்க்குன்னு நகரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நியூயார்க் நகரம்ங்கிறதே, நியூயார்க்குங்கிறது ஒரு ஊர் பேருங்கிறதே எல்லா குழந்தைகளுக்கு தெரியுமான்னு தெரியாது. நியூயார்க்கில் கதை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போது நியூயார்க்னா என்னென்னு நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி அவங்களுக்கு நம்ம கதை எழுதும்போது என்னென்ன இதெல்லாம் இருக்குதோ அதே போல் இருக்குது. ரெண்டாவது, கதை எழுதப்பட்ட நாடு என்ன நாடுன்னு பார்க்கும்போது அங்கே கல்வி வந்து ஒரு 200 வருஷமாக இருந்திருக்கும். அவங்க படித்த தலைமுறையாக ஒரு 10 தலைமுறை போயிருந்திருக்கும். ஆனால் நம்ம தான் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு தான் கடைக்கோடி வரைக்கும் இப்போ தான் போய் கல்வி சேர்ந்துருக்கு. மேல்நிலை பள்ளி வரைக்கும் தான் படிச்சுட்டு இருந்தது. இப்போ தான் உயர்கல்விக்கெல்லாம் இப்போ தான் நுழையிறாங்க. உயர்கல்வியில் வந்து 100% அச்சீவ் பண்ணுறதுக்காக நிறைய முயற்சிகள் அரசு எடுத்துகிட்டு வருது. அப்படிங்கும்போது நம்ம கல்வி இங்கே எங்கே கிடச்சிருக்குது, அப்போ அவங்க பயன்படுத்தின லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா, அவ்வளோ ரொம்ப பெரியவங்களுக்கான கதை மாதிரியே குழந்தைங்களுக்கு எழுதியிருப்பாங்க. அந்த ஊர் குழந்தைங்க அது புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம், அவங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கலாம். நம்ம அதை அப்படி மொழிபெயர்க்கும் போது அதே மாதிரி அந்த வரிக்கு வரி மொழிபெயர்க்காமல் குழந்தைங்க நம்ம படிக்க போகிற குழந்தைங்களுக்கான ஒரு கதையாக நம்ம அதுக்காக நம்ம எழுதிட முடியாது. ராகு காலத்தில் இப்போ கிளம்பனா அப்படின்னு நம்ம எழுதிடக்கூடாது. அப்படியான விஷயங்கள்லாம் எழுதிடக்கூடாது. நம்ம அது மொழியை இன்னும் இவ்வளோ தான் உங்களால் எளிமையாக எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி அது மொழியை மாற்றினாலே அது சரியானதாக இருக்கும். ஆனால் அது கிட்டத்தட்ட இது பேசுனது மாதிரியே ஒரு மணி நேரம் பேச வேண்டிய டாபிக் அது நான் 2-3 இடங்களில் அதுக்கான ஆட்களோட பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம என்னென்னா மூல மொழியில் இருக்கிற கதையை நம்ம இவங்களுக்கு சொல்ல போகிறோம். நீங்கள் பெரியவங்களுக்கு மூல மொழியில் இருக்கிறத அப்படியே சொல்ல போகிறீங்க, குழந்தைங்களுக்கு மூல மொழியில் இருக்க கதையை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கும். நீங்கள் இதில் வந்து ஒரு வார்த்தை வந்து தப்பாக மொழிபெயர்த்திங்கன்னா பெரியவங்க லிட்ரேச்சரில் சண்டைக்கு வருவாங்க. இவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கிறதுக்காக அதை எளிமைப்படுத்தலாம், தப்பு இல்லை.
காலையில் என்ன கேட்டேன் அப்படின்னா, அந்த மொழிபெயர்ப்புக்கு இப்போது மூல மொழியிலையும் நம்ம மொழிபெயர்க்க மொழியிலையும் நமக்கு வந்து அந்த ஆளுமை நமக்கு சரியாக இருக்கணும். ஆமாம். அந்த வார்த்தைகள் வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அந்த 2 மொழியிலையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பயிற்சி நமக்கு தேவைன்னு நான் கேட்டேன். இல்லை, நீங்கள் தமிழில் ரொம்ப வலுவாக இருக்கிறதுக்கு என்ன பயிற்சி எடுத்துப்போம்? ஒரு வந்து தமிழ் இலக்கியங்கள் படிப்போம். முதல்ல இலக்கணம் ரீதியாக நம்ம எல்லா விஷயம் தெரிஞ்சுப்போம் இல்லையா? இலக்கணங்கள் என்னென்ன இலக்கணங்கள் இருக்குது, அது சம்மந்தமான எல்லா விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். அப்புறம் தமிழில் இருக்க முக்கியமான இலக்கியங்கள் படிச்சிட்டாலே 2மே நமக்கு படிச்சிட்டோன்னா தமிழில் தவிர்க்கவே முடியாத இலக்கியங்கள், நம்ம சங்க இலக்கியமாகட்டும், இப்போ இருக்கிற நவீன இலக்கியமாகட்டும், இதெல்லாம் படித்த பிறகு இலக்கணத்தையும் நம்ம படிச்சிட்டோன்னா நம்ம மொழியில் வலுவாக இருப்போம். இதே தான் நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்கும்போது ஆங்கிலத்தில் வந்து கிராமரில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட முக்கியமான படைப்புகள் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுலேயும் அப்போ தான் நீங்கள் இது புரிஞ்சிக்க முடியும். அதில் என்ன எழுதியிருக்காங்க அது வந்து இப்போ இது புரிஞ்சிக்க முடியும். அப்போ 2க்குமே என்னென்னா இலக்கணமும் இலக்கிய நூல்களையும் வாசிக்கிறது மட்டும்தான் ஒரே பயிற்சி. அது தேங்க்யூ சார். அது குறுக்கு வழின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த குறுக்கு வழியில் போய் மாட்டிக்காதீங்க. 10 நாளில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லித்தரங்கன்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்கன்னா மாட்டிக்காதீங்க. சார், கதைகளில் வந்து கதாபாத்திர பெயர்கள் இருக்குல்ல, அந்த கதாபாத்திர பெயர்கள் மூலயமா வந்து கவர முடியுமா சிறுவர்களை? ஆனால் நான் சின்ன வயசில் படிக்கும்போது ராமு, சோமு அந்த மாதிரிலாம் வருமே, அந்த கதாபாத்திர பெயர்கள் மூலயமா எந்த அளவுக்கு கவர முடியும், அதை பற்றி சொல்லுங்களேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான். ஒரு நிமிஷம், நான் இந்த இதை எடுத்துக்கிறேன். நம்ம கதாபாத்திரங்கள் வந்து பேர் வைக்கும்போது நம்ம என்ன குழந்தைகளுக்காக எழுதுகிறோங்கிறது இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் நம்ம வந்து அதை இது பண்ண வேண்டியிருக்குது. நம்ம வந்து ஒரு விவசாயியை பற்றி எழுதும்போது ரமேஷ்னு எழுதுறது, ஒரு வயசான தாத்தா பற்றி ரமேஷ், ரிஷிகேஷ் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அந்த கதையோடு ஒட்டவே மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் மறுபடியும் கருப்பன்னு வைக்கணுமா, முனுசாமின்னு வைக்கணுமாங்கிற இதுக்கும் போகக்கூடாது. இயல்பாக நம்ம ஊர்களில் ஒரு 60 வயதான ஒரு வயதானவர் இருந்தார்னா அவருக்கு என்ன பேர்லாம் வைக்கப்படுது நம்ம கவனிக்கணும். அதேமாரி குழந்தைங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான பேர்கள் வைக்கப்படுது அப்படின்னு அதையும் நம்ம கவனிச்சிட்டாலே அது வந்து இப்போ இருக்கிற ஆகாஷ்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிளாஸ் ரூமில் ஆகாஷ்னு ஒருத்தந்தாங்கன்னா அந்த கதையில் ஆகாஷ்னு வந்துச்சுன்னா என் ஃப்ரெண்டு பற்றி வருதோ அப்படின்னு நினச்சி கூட படிக்கலாம். இப்போ அதுக்காக ரொம்ப புரியாத ஒரு பேர்களையும் நம்ம வச்சுட்டோனாலும் மற்றவங்களுக்கு தொடர்பு இல்லாமல் போயிடும். சில பேர் மியான்னு வைக்கிறாங்க, குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குழந்தையும் அது பெண்ணோட பேர்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. எல்லா குழந்தையும் புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியாது, நகரத்தில் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்போ பொதுவாக என்ன மாதிரியான பேர்கள் சொல்லப்படுதோ வைக்கப்படுதோ அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். காலையில் மனுஷபுத்திரன் கேட்டது போல் முதல் வரி எப்படி ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஒற்றை சிறுகு ஓவியோட நாவலில் வந்து நான் ஆரம்பித்தது வந்து டிங் 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 பள்ளியின் கடைசி பெல் அடித்தது அப்படின்னு. நான் வந்து சத்தம் ஓசை வழியாக அவங்களை இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஒரு பள்ளி மாணவருக்கு கடைசி பில் அடிக்கிறத விட சந்தோஷமான விஷயம் என்ன இருக்குது? நீங்கள் அப்படியும் இழுக்கிறது. இன்னொரு கதை வந்து வித்தைக்கார சிறுமியில் வந்து இன்று சனிக்கிழமை பள்ளி விடுமுறை அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பேன். இன்னொரு கதை வந்து அந்த அப்போ இப்படி தான் இழுக்கணுமா, ஓசை மட்டும் தான் வச்சுக்கலாமா? அப்படி கிடையாது. இன்னொரு கதையில் வந்து எலியின் வேட்டையில் வந்து அந்த வடையின் வாசம் வீடு முழுக்க நிறைந்திருந்தது அப்படின்னு எழுது. சொல்லும் போது அவனுக்கு விஷுவலாக ஒன்று ஒரு வடையோட வாசனை வீடு, அப்போ அவன் வடையை நினைவுபடுத்தும். ஏதோ ஒரு வகையில் அவங்க உள்ளுக்குள்ளே ஈர்க்க மாதிரியான விஷயங்களாக நம்ம செய்யணும். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, இல்லை நான் ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். கேள்விகள்? நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே நான் சொன்னேன் இல்லையா, கதாபாத்திரங்கள் ஒரு சிக்கல் ஒரு தீர்வு இருக்கு இல்லையா, இது ஒரு ஃபார்முலா மாரி வச்சுட்டு எழுதுனீங்கன்னா உங்களாலே முடியும். 20 நிமிஷத்தில் உங்களால் ரொம்ப நல்ல கதை எழுத முடியும். ஆனால் இது வந்து நீங்கள் ஓவியத்தை வரைஞ்சி பழகிறது போல் இதையும் ஒரு பயிற்சியாக நடத்துங்க. உடனே நான் ஒரு 10 கதை எழுதிட்டேன் யாரா புத்தகம் போடுவாங்கன்னு நிற்கக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன ஓவியம் முகத்தை வரைஞ்சி பார்க்குறதுக்கு, ஒரு முகத்தை நீங்கள் அழகாக வரைகிறதுக்கே குறைந்தபட்சம் ஒரு 200-300 முறையாவது வரையணும் இல்லையா? அப்படி தான் இதுலேயும் நீங்கள் எழுதி பழக தான் உங்களுக்கு வந்து அது ஒரு இது இருக்கும். பொதுவான சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம பேசுனது போல் கதையோட முதல் வரி வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு கதை நடக்கிற இடம் ரொம்ப முக்கியமானது இருக்கும். எளிமையான சொற்கள் இருக்கணும், வாக்கியங்கள் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாக்கியம் எழுதுனீங்கன்னா அதை இந்த வார்த்தை இல்லாமல் இந்த வாக்கியத்தை கன்வே பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள்.
7 வார்த்தை 8 வார்த்தை இல்லாமல் இந்த ஒரு வார்த்தை மிகவும் சிறப்பானது அப்படின்னு எழுதுனா மிகவுங்கிற வார்த்தை இல்லாமல் கூட இது புரிஞ்சிட முடியும்னா அதை எடுத்துடலாம். எவ்வளோ அளவுக்கு ஒரு வாக்கியத்தில் சொற்களை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க படிக்கிறதுக்கு எளிமை. நாங்கள் பல பள்ளிகளுக்கு போயிருக்கோம், அரசு பள்ளிகளுக்கு, தனியார் பள்ளிக்கெல்லாம் போயிருக்கோம். புத்தகத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்னாடி சத்தமாக கதை புத்தகத்தை வாசிக்க சொல்லுவோம். அது எங்களுக்காக, அது அவங்களுக்காக இல்லை. படிக்கும் போதே ஒரு இடத்துல சுவாரஸ்யமாக இருந்ததுன்னு எழுதுனா கூட அவங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்தெந்த இடம்லாம் கஷ்டமாக இருக்காங்க நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே நான் ஒரு 200 சொற்கள் நான் வச்சுருக்கேன். குழந்தைங்க இந்த எழுத்தெல்லாம் படிக்க, இந்த வார்த்தைகள்லாம் விழிப்புணர்வுங்கிறதே படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி நம்ம என்னென்ன வார்த்தைகள்லாம் வந்து அவங்க படிக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சொற்களை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி பெரிய நடந்து கொண்டு இருந்த போது அப்படின்னு எடுத்தனா அவங்களால படிக்க முடியாது. அவன் நடந்தான் அப்போது தடிக்கு விழுந்தான், அப்படி தான். அவன் நடந்து கொண்டிருந்த போது தடிக்கு கீழே விழுந்தான்னா நடந்து கொண்டிருந்த போதுங்கிற வார்த்தையை அவங்கள படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்படி நம்ம எங்கெங்கெல்லாம் உடைக்க முடியுமோ அது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி மாற்றுத்திறனாளிகளை வந்து செவிடு, குருடு அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம மறந்தும் கூட கதையோட மையமாக இருக்காது. ஆனால் நம்ம போகிற போக்கில் ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன்னு சொல்லி கூட அதை நம்ம எழுதாமல் இருக்கணும். அது அப்புறம் சிறப்பு குழந்தைகளை பற்றியும் நிறம், ஜாதி இதெல்லாம் பற்றி ஏதோ ஒரு வகையில் வந்து இழிவாக சொல்கிற மாதிரியோ இல்லை ஜாதி வந்து நான் இழிவுபடுத்தலை உயர்த்தி தான் சொல்கிறேங்கிற மாதிரி உயர்த்தி கூட நம்ம வந்து அதை எழுதாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கதை எழுதும் போது நினைவில் வச்சுக்க வேண்டியதான். நான் அப்படி நினச்சிப்பேன், அது உங்களுக்கும் நான் பரிந்துரைக்கிறேன். அறிவியலால் நிரூபிக்க முடியாத எதையும் கதையோட மையம்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்காதீங்க. விலங்கு பேசுகிறது அறிவியலால் நிரூபிக்க முடியாது தான், ஆனால் அது கதையோட மையம் இல்லை. அறிவியலால் நிரூபிக்க முடியாத எதையுமே குழந்தைங்க நம்ப வைக்கிறதுக்கான முயற்சியில் உங்கள் கதைகளை அமைஞ்சிட வேணாம். ஏன்னா அது அவங்களுக்குள்ளார அந்த நான் சொன்ன மாதிரி விதைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாத்தியாரே வந்து சொன்ன உடனே நம்ப மாட்டாங்க. அந்த புத்தகத்தில் அப்படி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் ஏன்னா நம்ம சின்ன வயசில் படித்த கதைகள் ஞாபகத்தில் இருக்குது, 3ஆவதில் படித்த பாடம் மறந்துருக்கு. 3ஆவது படிக்கும்போது நம்ம படித்த கதைகள் பல பேருக்கு ஞாபகத்தில் இருக்குது, பார்த்த படங்கள் ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் 3ஆவதில் படித்த 4ஆவது படித்த பாடங்கள் எதுவுமே நினைவில் இல்லை, எழுத்துக்களை தாண்டி. அப்படிங்கும்போது நம்ம வந்து மறந்தும் கூட ஒரு மூடநம்பிக்கையான விஷயங்களை, பிற்போக்குத்தனமான விஷயங்களை, ஒரு பெண்ணை கேலி செய்கிறது மாதிரியான, ஒரு திருநங்கைகளை கேலி செய்கிறது மாதிரியான விஷயங்கள், சிறப்பு குழந்தைகளை வந்து ஒதுக்குற மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து மறந்தும் கூட செய்யக்கூடாது. ஒரே அடிநாதமாக வச்சுக்கிறது, நான் என்னுடைய எழுத்துக்கு வச்சுக்கிறது, அறிவியலால் நிரூபிக்க முடியாத எதையும் குழந்தைகளிடம் நான் வலியுறுத்த மாட்டேன் அப்படிங்க, கதைகள் வழியாக கூட. நன்றி. இப்போ நீங்கள் வந்து இந்த அறிவியலால் நிரூபிக்க முடியாத விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா? நீங்கள் சொன்னது அதாவது ஒரு சமூகத்தில் வந்து ஒரு மாடர்ன் சென்சிபிலிட்டிக்குள்ளே வராத ஒரு பழமைவாத அஃபென்சிவான கருத்துக்களை வந்து இன்றைக்கி ஏற்க முடியாத சொற்கள், கருத்துக்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு எழுதுறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா எழுத்தாளர்களுக்குமே தேவையான ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல ஒரு கேள்வி, அறிவியலால் நிரூபிக்க முடியாத விஷயங்கள் நீங்கள் சொல்கிறப்போ ஃபேண்டசியோட இடம் என்ன? ஃபேண்டசி இல்லாமல் குழந்தைகள் கதைகளில் வந்து அது ஒரு பெரிய ஜானர் அது, சரிங்களா? அதில் அந்த ஃபேண்டசி பெரும்பாலும் அறிவியலால் நிரூபிக்க முடியாத ஒன்று தானே. அப்போ இந்த அறிவியலுடைய அந்த எல்லைகள்ங்கிறது நம்ம அதில் எப்படி செயல்படணும்? ஃபேண்டசிக்கு அதில் என்ன அலவன்ஸ் இருக்குது? மூட நம்பிக்கைகளுக்கும் ஃபேண்டசிக்குமான வித்தியாசம் என்ன? இதை கொஞ்சம் வந்து ஒரு ரைட்டராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா எல்லா இடங்களுமே இது ஒரு சவாலான கேள்வி தான் இது. கதை சொல்கிற போக்குங்கிறது ஒன்று வேறு, கதையோட மையங்கிறது வேறு. கதையோட ஃபேண்டசி சேர்த்து ஒரு விலங்கு சேர்த்து, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ஒரு 2 நண்பர்கள் வந்து காட்டுக்குள்ளார போகிறாங்க, அவர் எதுக்கு வந்து ஒரு கரடி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கதை சொல்கிறோம் இல்லையா? இது இப்படி வந்து காதுக்குள்ளார வந்து அது வந்து நிஜமாக செத்து போனால் அது வந்து தேடுமா, இது பண்ணும், இதெல்லாம் வந்து ஒரு ஃபேண்டஸியாக கூட இருக்கலாம். ஆனால் அதன் மூலியமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது இல்லையா? நீங்கள் கதையோட போக்கு ஃபேண்டஸியாக இருக்கலாம், ஆனால் கதை சொல்கிற மையம் வந்து ஃபேண்டஸியாக இருக்கக்கூடாது. இப்படி நடக்கவே முடியாத ஒன்றை நம்ம சொல்ல முடியாது. மனித உணர்வுகளோட அடிப்படை உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கடத்தணும். அது மட்டும்தான் இருக்குமே தவிர, நீங்கள் பாட்டி வடை சுட்ட கதை இருக்கு இல்லையா, அதை நான் பல முறை வந்து பல பயிற்சிகள் சொல்லும் போது பல இடங்களில் பலவிதமான கேள்விகள் இருந்துச்சு. ஒருத்தவங்க ஒரு பொண்ணு ஏஞ்சி கேட்டால், ஏன் எப்போ பார்த்தாலும் பாட்டி தான் வடை சொல்லணுமா, இங்கே தாத்தா வடை சொல்கிற மாதிரி ஏன் அதை மாற்றக்கூடாது கதையை அப்படின்னு கேட்டாங்க. அது முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு. இத்தனை ஆண்டுகளாக கேட்கவே இல்லைல்ல, கேட்டிருந்தா குறைந்தபட்சம் பாட்டி வடை சுட்ட கதைங்கிற பேராது மறந்துருக்குல்ல.
அவர் இன்னொருத்தங்க கேட்டாங்க, அந்த கதை பெரிய கதையாக மாறும், ஆனால் அது கேட்ட கேள்வி மட்டும் சொல்கிறேன், அது ஒரு பொண்ணு சொன்ன மட்டும் சொல்கிறேன். இந்த கதையிலேருந்து என்ன நீதியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? 100 வருஷமாக சொல்லப்படுற நீதி என்ன இந்த கதையிலேருந்து சொல்லுங்கள். என்ன பாட்டி வடை சுட்ட கதை இது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிற நீதி என்ன? ஏமாறவங்க ஏமாற்றுறவங்க இருக்கலாம். வேறு என்ன நீதி? திருட்டு பொருள் நம்ம கையில் நிலைக்காது. ஒரு இடத்துல ஏமாத்துறோன்னா இன்னொரு இடத்துல ஏமாந்துருவோம். ஓகே. அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த உலகத்திலேயே ஒரு காக்காட்ட போய் நீ அழகாக இருக்கன்னு சொன்ன முதல் உயிரினம் அந்த நரி தான். உன்னோட குரல் இவ்வளோ, ஒரு காக்காட்ட போய் ஒரு குரல் இனிமையாக இருக்குன்னு சொன்ன முதல் உயிரினமும் அந்த நரி தான். கதை 200 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேங்கிறீங்க. கதையோட உண்மையான நீதி இதுதான். கருப்பாக இருக்கிறதுனால அவங்க பின் வரிசையில் ஆடுன்னு நம்ம பள்ளிகளில் சொல்கிறது, கருப்பாக இருக்கவங்கள பன்னீர் தெளிக்க வீடுகளில், திருமண வீடுகளில் அனுமதிக்காது அப்படின்னு எவ்வளோ கருப்பால் புறக்கணிக்கப்பட்ட, அதுவும் நம்ம சவுத் இந்தியா கருப்பால் புறக்கணிக்கப்பட்ட ஏகப்பட்ட கதைகள் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இருக்கும். தனக்கு நிகழ்ந்ததாக இருக்கலாம், தான் மற்றவங்க நிகழ்த்தினதாக இருக்கலாம், தன்னுடைய நண்பர்களுக்கு நிகழ்ந்ததாக இருக்கலாம். உண்மையிலே பாட்டி வடை சுட்டையோட நீதி என்னது? கருப்பாக இருக்கவங்களே இப்படி சொல்லாத, கருப்பாக இருக்கவங்களையும் ஒதுக்காத, அவங்களுடைய குரல் இனிமையான குரல் தான். அவங்களும் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துவோம், கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்போம். நம்ம அது ஏதாவது எவ்வளோ ஒரு வசை சொல்லுங்கிறத நம்ம தெரியாமலே பயன்படுத்துகிறோம்ல. யாராவது சிவப்பாக இருந்தாலும் கலையாக இருக்குன்னு சொல்கிறாங்களா? அப்போ கருப்பாக இருக்கவங்க கலையாக இருக்க மாட்டாங்கன்னு தானே அர்த்தம். அது இப்படி நம்ம சொல்கிற வரதில் கதையின் போக்கில் ஒரு ஃபேண்டசி இருக்கலாம், ஒரு இது இருக்கலாம். ஆனால் அது சொல்லப்படுற விஷயம் அறிவியலால் நிரூபிக்க முடியாத விஷயமா இருக்கக்கூடாதுன்னு. ஒரு பறக்கிறது போல இது பறந்து போய் என்ன பண்ணுறான்? பறந்து போய் அவன் என்ன பண்ணுறான்? மாயமாக ஒரு ஸ்டோன் பாய் மாதிரி மாயமாக மறைந்து போய் அவன் என்ன பண்ணுறான்? அதுதான் கேள்வி. நீ ஒரு காலகட்டத்தில் வயது ஏற ஏற அவன் பறந்து போகிறதும் அவன் மாயமாக மறைந்து போகிறதும் நம்மளுடைய அதெல்லாம் ஃபேண்டசின்னு நம்ம மூளை ஒதுக்கிடும். ஆனால் அவன் பறந்து போய் என்ன பண்ணான் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுதான் அந்த விஷயத்தை நம்ம அறிவியல் நிரூபிக்க முடியாத விஷயமாக நம்ம கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். நன்றி. உங்களுக்குலாம் செஷன் பிடிச்சிருந்ததா? கதை எழுதணும்னு தோணுதா? குழந்தைங்களுக்கு கதை எழுதுனா பெரியவங்களுக்கும் எழுதிடுவீங்க. ஆமாம். இன்னும் சொல்ல போனால் பெரியவங்களுக்கு எழுதுறது ஈஸி, குழந்தைங்களுக்கு எழுதுறது கஷ்டம். டால்ஸ்டாய், வாரன் பீஸ் எழுதின டால்ஸ்டாய் குழந்தைகளுக்கு கதை எழுதியிருக்கார். ரொம்ப அழகான கதைகள் எழுதியிருக்கார். அதேமாதிரி சத்யஜித் ரே டைரக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பதேர் பாஞ்சாலி படம்லாம் எடுத்தார்ல, உலக புகழ் பெற்ற ஒரு டைரக்டர். அவர் சின்ன குழந்தைங்களுக்கு கதை எழுதியிருக்கார். சின்ன குழந்தைங்களுக்கு எழுதுறது ஒரு விதத்தில் ஈஸி, இன்னொரு விதத்தில் குழந்தைங்கள நீங்கள் படிக்க வச்சிட்டிங்கன்னா நீங்கள் உலகத்தையே ஜெயித்த மாதிரி. அந்த மாதிரியான இந்த அமர்வு எழுத்து பயிற்சிக்கு வர்றவங்க, எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாசலை திறந்து காட்டக்கூடிய ஒரு அமர்வான்னு நான் நினைக்கிறேன்.